உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவி நீர்மலி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாம் வல்ல திருவருளை இறங்குகிறேன். திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி கமலங்களை மனம் மொழிமைகளால் திசை நோக்கி போற்றி பணிந்து வணங்குகிறேன். நம்முடைய அன்பிற்குரிய திருப்பணிச்செம்மல் கோமலையா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் மிக அருமையாக பாச்சிலாச்சிராமத்தில் முயலகன் என்னும் நோயை கொல்லிமழவன் மகளிடமிருந்து நீக்குவதற்காக வேண்டி ஞானசம்பந்த பெருமான் பாடிய ஒரு அருமையான பதிகத்தை விண்ணப்பம் செய்த சிவத்திருமதி பசலையம்மாள் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள் அனைத்தும். அதை போலவே நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிற நம்முடைய மயிலை சைவ சித்தாந்த சபையினுடைய அமைப்பாளர் திருவாளர் செல்வம் அவர்களை வணங்கி வாழ்கிறேன். நிகழ்ச்சியிலே பங்கு பற்றி இருக்கிற அத்தனை பேருடைய பெயரையும் சொல்ல வேண்டும் என்ற ஆர்வம் தான். என்றாலும் சிலரை குறிப்பிடுகிற நிலை, அதாவது அப்பர் அவர்கள் நீதிமன்றத்திலிருந்து சாந்தா சண்முகம் அம்மையார் அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களை வழங்குகிறேன். அதை போலவே இடைமதி வீசன் சாத்திர குழுவை சார்ந்த சிவமலர் அம்மா அவர்கள், அவர்களை சார்ந்த அன்பர்கள், முதுபேரறிஞர் நம்முடைய கேதாரம் ஐயா அவர்கள், மலேசியாவிலிருந்து திருவாளர் பரந்தாமன் ஐயா அவர்கள், நம்முடைய டாக்டர் ஐயா மருதப்பன் ஐயா அவர்கள், படி இன்னும் நம்முடைய அமைப்புகளை எல்லாம் சார்ந்த பல அன்பர்கள் இங்கே குழுமி இருக்கிறார்கள். என்னுடைய நெருங்கிய நண்பர்கள், மயிலாடுதுறையை சார்ந்த நண்பர்கள் அத்தனை பேரும் குழுமி இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று முதலாக ஞானசம்பந்த பெருமானை வணங்கி சந்தித்த வழிபட்ட நாவுக்கரச பெருமான் அவரோடு திருக்கோயிலுக்கு சென்று பதிகங்கள் எல்லாம் பாடி, அதன் பின்னாலே அங்கே ஞானசம்பந்த பெருமானுடைய அவர் காட்டியிருக்கிற திருமணத்திலே தங்கியிருந்து அவர் இடுகிற திரு அமுதை உண்டு மகிழ்ந்து அன்பர்களோடு சேர்ந்து கலந்து மகிழ்ந்து பல நாள் உறவாடி இருந்த நாளில் பெருமான் வீற்றிருந்து அருளுகிற விளங்கி தோன்றுகிற பெருமான் விருப்பும் பதிகள் பலவற்றையும் வழிபாடு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய நாவுக்கரச பெருமானுடைய சிந்தையில் எழ, அதை அவர் பிள்ளையார் ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு தெரிவிக்கவும் அவரும் அதை ஏற்றுக்கொண்டு அவரை வழி அனுப்புகிற வகையில் திருக்கோலக்கா என்னும் திருத்தலத்தை, சீர்காழிக்கு அண்மையில் இருக்கிற திருத்தலத்தை வழிபாடு செய்வதற்காக நாவுக்கரச பெருமான் செல்கிற பொழுது அவரோடு இவரும் சென்று வழிபாடு செய்வதற்கு பின்னாலே அவரிடமிருந்து அன்பு விடை பெற்றுக் கொண்டு இவர் மீள, ஞானசம்பந்த பெருமான் மீள, அதை போலவே அவரிடம் விடை பெற்றுக் கொண்டு இப்பால் இருக்கிற சிவத்தலங்களை எல்லாம் வழிபாடு செய்வதற்காக அப்பர் சுவாமிகள் விடை பெற்றுக் கொண்டு வர, அவ்வாறு வந்தவர் வேதநாயகர் விரும்பும் பதிகளாகிய கருப்பரியலூர், திருப்புங்கூர், திருநீழூர், திருக்குறுக்கை, திருநின்றியூர், திருநனிவள்ளி, நன்னி, இப்படிப்பட்ட தலங்களை எல்லாம் அவர் சென்றடைந்து, இவற்றை மட்டுமல்ல, நன்னி என்றால் இவை முதலான பல தலங்களையும் சென்று வழிபாடு செய்து கண்முதலார் கடல் தொழுது கலந்து செல்வார் என்று இந்த பாடலை பார்க்கிற பொழுது இதோடு தொடர்புடைய பதிகங்கள் சிலவற்றை பார்த்தோம். கோலக்காவில் பதிகம் இல்லை, கருப்பரியலூரில் பதிகம் இல்லை, திருப்புங்கூரையும் திருநீழூரையும் இணைத்து பாடியிருக்கிற திருத்தாண்டகம், திருக்குறுக்கையில ஒரு பதிகம் பார்த்திருக்கிறோம், நிண்டியூரில் பார்க்க வேண்டும், நனிவள்ளியில் பார்க்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இது முதலான பல தலங்களையும் வழிபாடு செய்து கொண்டுதான் செவ்வன் பள்ளிக்கு வருகிறார் என்று அடுத்த பாடலிலே நம்முடைய தெய்வ சேக்கடார் குறிப்பிடுகிறார். அந்த பதிகள் என்னவாக இருக்கலாம் என்று பார்க்கிற பொழுது நம்முடைய உரையாசிரியர்கள்
வரலாற்று முறையில் திருமுறைகளை நாவுக்கரச பெருமானுடைய திருமுறைகளை வரலாற்று முறையில் தொகுத்தவர்கள் ஆகியோரெல்லாம் என்ன கருதுகிறார்கள் என்றால், இங்கே நனிபள்ளி முதலாக பிற தலங்களையும் வழிபாடு செய்து கொண்டு செம்பொன்பள்ளி வருகிறார் என்கிற பொழுது, செம்பொன்பள்ளி என்பது காவிரியினுடைய தென்கரை தலம். ஆனால் இந்த இரண்டு பகுதிக்கும் மாறி மாறி போகிறது போல வாய்ப்புகள் இருக்கின்றன. அதுபோல இங்க என்னென்ன தலங்களுக்கு போயிருக்கலாம் என்று பார்க்கிற பொழுது, ஓமமாம்புலியூர், கடம்பூர், வலம்புரம், மேல இப்பொழுது வலம்புரம் என்று சொல்லப்படுகிற பகுதி, சாய்க்காடு, திருச்சாய்க்காடு, இவையெல்லாம் காவிரி பூமட்டத்துக்கு அண்மையிலே உள்ள பதிகள். திருவெண்காடு, நாளைக்கு உபாபிஷேகம் நடைபெற இருக்கிற ஒரு அருமையான திருத்தலம் திருவெண்காடு. எல்லாம் மூன்று மூன்று, முத்தி மூன்று, அம்மை மூன்று, தலவரம் மூன்று, எல்லாம் மூன்றாக வழங்க தீர்த்தம் மூன்று, இப்படி பல சிறப்புகளை உடைய திருவெண்காடு நாளைக்கு குடமுழுக்கு விழா காண இருக்கிறது. அண்மையில் இருக்கிற வாய்ப்புள்ளவர்கள் சென்று தரிசிக்கலாம். அடுத்து புள்ளிருக்கு வேலூர் ஆகிய தலங்களை எல்லாம் தரிசித்துக் கொண்டு இங்கே திருச்செம்பொன்பள்ளிக்கு போகிறார் என்று நம்முடைய தெய்வ சேக்கிழார் குறிப்பிடுகிறார். அதை உயிர்த்துணர்கிறார்கள் நம்முடைய ஆசிரியர்கள். அதாவது காண்டகைய நனிவள்ளி முதலா நன்னி, காணும் தகுதி வாய்ந்த, வழிபாடு செய்ய தகுதி வாய்ந்த நனிவள்ளி முதலான பல தலங்களையும் தரிசித்துக் கொண்டு செல்வாராகிய நாவுக்கரசர் அடுத்து எங்கே செல்கிறார் என்பதை நாம் அடுத்த பாடல்ல பார்க்கிறோம். அதுக்கிடையில நேற்று நாம் திருக்குறுக்கையில் ஒரு பதிகத்தை பார்த்தோம். அந்த பதிகத்தில் உள்ள எல்லா பாடலும் பார்த்தோம். அதே போல திருக்குறுக்கையில 50வது பதிகம், நேற்று பார்த்தது 49வது பதிகம், அதற்கு அடுத்த பதிகமே 50வது பதிகம். அதுவும் திருநேரிசையில் 4ஆம் திருமுறையில் அமைந்த பதிகம் தான். அதில் 2 பாடல்கள் மட்டும்தான் கிடைத்திருக்கின்றன. 49வது பதிகத்துல, 4ஆம் திருமுறை 49வது பதிகத்துல எல்லா பாடல்களும் கிடைத்திருக்கின்றன. ஆனால் 50வது பதிகத்துல, 4ஆம் திருமுறை 50வது பதிகம், அதுவும் நாவுக்கரசர் பாடிய திருநேரிசை தான் அங்கே துவக்கப்பட்டிருக்கிறது. அதுல 2 பாடல்கள் மட்டும்தான் கிடைத்திருக்கின்றன. எனவே அந்த 2 பாடலையும் பார்த்துவிட்டு திருநின்றியூர், அந்த வரலாறு நேற்று நாம் பார்த்தோம். அந்த திருநின்றியூர்ல ஒரு சில பாடல்களை பார்த்து விட்டு எடுத்து நாம் நனிவள்ளி முதலான திருத்தலங்களை சென்று பார்க்க வேண்டும். இப்பொழுது இதுல என்ன ஒரு சிக்கல் என்றால், நனிவள்ளி முதலா பல தலங்களையும் தரிசித்துக் கொண்டு சென்றார் என்று சேக்கிழார் சொன்னார். உரையாசிரியர்கள் இடையில இந்த ஓமாம்புலியூர், மேலக்கடம்பூர், வலம்புரம், சாய்க்காடு, திருவெண்காடு, புள்ளிருக்காடு என்று குறிப்பிடுகிறார்கள். அங்கெல்லாம் நாவுக்கரச பெருமான் பாடி இருக்கிற பதியங்கள் கிடைத்திருக்கின்றன. அவற்றை எல்லாம் வரலாற்று முறையில் தொகுத்திருக்கிறார்கள். ஆனால் நாம் இங்கே தெய்வ சேக்கிழார் குறிப்பிடுகிற இந்த வரிசை முறையிலேயே நாம் பார்த்துவிட்டு பின்னாடி வாய்ப்பு கிடைக்கிற பொழுது இப்பொழுது நான் சொன்ன தலங்களை எல்லாம் பார்க்கலாம் என்று நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது இந்த குறுக்கை வீரட்டத்துல 4வது திருமுறையில் அமைந்திருக்கிற திருநேரிசை பாடல்கள் 2 பாடல்கள் மட்டுமே கிடைத்திருக்கிற அந்த 50வது பதிகத்தை நாம் இப்பொழுது பார்த்து விட்டு அடுத்து திருநந்தியூர் செல்லலாம். இப்பொழுது பாருங்க, இந்த பாடல்ல நெடியமால் பிரமனோடு நெடிய மால் பிரமனோடு நீரெனும் பிழையம் கொள்ள, நான் சொல்லுவது 4ஆம் திருமுறையில் 50வது பதிகம். நெடிய மால் பிரமனோடு நீரெனும் பிழையம் கொள்ள அடியோடு முடியும் காணார். அடியோடு முடியும் காணார், அடியும் காணல முடியும் காணல. அது இந்த முறை வைப்பு சரியா வச்சிருக்கிறார் நம்முடைய பாடல்ல கூட. நெடிய மால் அடியினையும் பிரமன் முடியினையும் அத நிறையாக நாம் கூட்டிக் கொள்ள வேண்டும்.
சரி. நெடியமால் பிரமனோடு நீரெனும் விலயம் கொள்ள அடியோடும் முடியும் காணார். இந்த நெடிய மாலும் பிரமனும் அடியோடு முடியும் காணார். எவ்வளவு காலம் வரைக்கும் என்றால் நீரெனும் விலயம் கொள்ள, உலகமெல்லாம் பேர் ஊழி காலத்துல வெள்ளம் சூழ்ந்து கொண்டு உலகத்தையே விழுங்கி கொண்டிருக்கிற எல்லா ஊர்களையும் தன்னகத்து கொண்டிருக்கிற அந்த பேரூழி காலத்தில் கூட அவர்களாலே காண முடியல. நெடியமால் பிரமனோடு அடியோடு முடியும் காணார். ஆனால் அந்த பெருமான் வேற என்ன செய்கிறார், அர்ஜுனருக்கு அம்பும் வில்லும் துணிவுடை வேடனாகி தூய மந்திரங்கள் சொல்லி கொடி நெடுந்தேர் கொடுத்தார் குறுக்கை வீரட்டனாரே என்று சொல்றாரு. அதாவது அர்ஜுனருக்கு பாசுவதம் வழங்குறாரு. அது ஒரு பெரிய வரலாறு, சிவமகா புராண வரலாறு, அன்பர்கள் அனைவருக்கும் தெரியும். அல்லது வருகிற போது நாம் பார்த்துக் கொள்ளலாம். அர்ஜுனன் பாசுவதம் வேண்டி தவம் இருக்கிறார். அர்ஜுனருக்கு பாசுவதம் கொடுக்கிறாரு. கொடுக்கிற பொழுது என்ன செய்யறாருன்னா தூய மந்திரங்கள் சொல்லி கொடுக்கிறார். இது புதிய செய்தி. என்ன மந்திரங்கள்? இந்த பாசுபதாத்திரத்தை எப்படி ஏவ வேண்டும் என்பதற்குரிய மந்திரங்கள் எல்லாம், அதான் அந்த மந்திரங்கள் தான் சிவ மந்திரங்கள். பெருமானே சொல்லி தர்றார். அவ்வாறு சொல்லி அதோடு மட்டுமல்லாமல் நெடுந்தேர் முதலானவற்றை எல்லாம் கொடுத்தார் குறுக்க வீரட்டனார் என்பது இந்த பாடலுடைய முதற் பாடலுடைய பொருள். அடுத்த இரண்டாவது பாடல் பாருங்க. ரெண்டே பாடல் தான் அந்த பகுதியில இருக்கு. ஆத்தமாம் அயனுமாலும் அன்றி மற்ற ஒழிந்த தேவர் சோத்தம் எம்பெருமான் என்று தொழு தோத்தரங்கள் சொல்லி தீர்த்தமாம் அட்டமீமும் சீருடை 7 நாளும் கூத்தராய் வீதி போந்தார் குறுக்கை வீரட்டனாரே என்று அட்டமி தீதிக்கு முன்னாலே 7 நாட்கள் சுவாமி திருக்குறுக்கையில வீதி வலம் வந்திருக்கிற வரலாற்று செய்தியை சொல்கிறார். ஆத்தமாம் அயனுமாலும், ஆத்தம்னு சொன்னாங்க அன்போடு பக்தியோட அர்த்தம். அதாவது குரு நிலையில் பெருமானை குரு நிலையில வைத்து வழிபாடு செய்கிறார்கள், குரு சேவை செய்கிறார்கள், சிவ சேவை செய்கிறார்கள். யாரு? திருமாலும் பிரம்மதேவன். அப்படி ஆத்தமாம் அயனுமாலும் அன்றி அவ்வாறு சிவ சேவையும் குரு சேவையும் செய்கின்ற இந்த 2 பேரும் அல்லாமல் மற்றொழிந்த தேவரெல்லாம், மற்ற தேவர்கள் எல்லாரும் சோத்தம் எம்பெருமான். சோத்தம்னா வழிபாடு செய்வதுன்னு அர்த்தம். அதாவது இழிந்தோர் செய்யும் அஞ்சலின்னு சொல்லுவார்கள். அப்படி இந்த 2 பேர் அல்லாத மற்ற தேவர்கள் எல்லாம் பெருமானுக்கு அஞ்சலி செலுத்த எம்பெருமான் என்று தொழுது தோத்திரங்கள் சொல்ல, எப்படி மற்றவர்கள் எல்லாம் மற்ற தேவர்கள் எல்லாம் எம்பெருமான் எம்பெருமான் என்று வணங்கி தோத்திரங்கள் எல்லாம் சொல்கிறார்களாம். அப்படி வழிபாடு செய்கிற அந்த காலத்தில் தீர்த்தம் கொடுப்பதற்கு வருகின்ற, வீதி உலா வருகின்ற அந்த குறுக்கை பெருமான் வீரட்டேஸ்வரர் அட்டமி முன் சீருடை 7 நாள். உங்களுக்கு தெரியும், 8வது நாள் அமாவாசையில இருந்தோ பௌர்ணமியில இருந்தோ 8வது நாள் அட்டமி. அப்போ முதல் நாள் வந்து பிரதமின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து ஒரு 7 நாட்களுக்கு பெருமான் வீதி உலா வந்து தீர்த்தம் கொடுத்தார் என்ற செய்தியையும் இந்த பாடல் சொல்லுகிறது. கூத்தராய் வீதி போந்தார் குறுக்கை வீரட்டனார் என்று இந்த 2 பாடல் மட்டும்தான் இங்கே கிடைத்திருக்கிறது. இது குறுக்கை வீரட்டத்தின் பாடல்கள். இப்ப நேற்று பார்த்தோம் நம்ம திருநின்றியூர்ங்கிறது மகாலட்சுமி வழிபாடு செய்து பேறு பெற்ற தலம். இப்பொழுது தர்மயாதியின் ஆட்சிக்கு உட்பட்ட தலம். காவிரியினுடைய வடகரையில் இருக்கிற 19வது தலம். நம்முடைய மயிலாடுதுறையில இருந்து சீர்காழி போகிற சாலையில மயிலாடுதுறையில இருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஊர். இன்னைக்கு அதை திரு நன்றியூர் என்று மக்கள் வழக்கத்துல சொல்லுகிறார்கள். உண்மையிலே அது திரு நின்றியூர் தான். அந்த காரணம், அது இந்த திருத்தலத்துக்கு 3 பேரும் பாடியிருக்கிறார்கள். ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகம் ஒன்றும், நாவுக்கரச பெருமானுடைய 5ஆம் திருமுறை திருக்குறுந்தொகை ஒன்றும்,
நம்பியாரூருடைய 7ஆம் திருமுறையில் 2 பதிகங்களும் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இந்த திருநின்ற ஊர், திரி நின்ற ஊர், நேற்று கூட நான் சொன்னேன். அதாவது ஒரு சோழ மன்னன், அதாவது திரிபுவன சக்கரவர்த்தி ஸ்ரீ ராஜராஜ தேவர் சோழ மன்னன் சிதம்பரத்தில் நாள்தோறும் இறைவனை வழிபடுவதற்காக பணியாளர்கள் எல்லாம் சேர்ந்து குதிரை மீது இவர்ந்து செல்கிற பொழுது, இந்த இடத்துக்கு செல்கிற பொழுது மட்டும், திருநெண்டியூரிடம் செல்கிற பொழுது மட்டும் அவர்கள் ஒளிக்காக ஏற்றிச் செல்கிற தீவர்த்திகள் எல்லாம் அணைந்து போய் அந்த தளத்தை தாண்டிய உடனே தானாகவே எரிகின்ற நிலையில் இருந்தது. அதனால இது திரி நின்ற ஊர் என்றும், அதற்கு வடமொழியில் தலபுராணத்தில் வழிபாடெல்லாம் பேரெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாள் என்ற செய்தியும் நேற்று நான் பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த திருநின்றி ஊர்ல மூவரும் நம்முடைய நபியாரோட பாடல் தான் மிக அருமையாக இருக்கும். அதுல பரசுராமர் செய்த சிறப்புகள் எல்லாம், வழிபாட்டு சிறப்புகள் எல்லாம் மிக விரிவாக சொல்லியிருப்பார். இங்கே திருக்குறுந்தொகையில 5வது திருமுறையில 23வது பதிகமாக அமைந்திருக்கிறது. இப்போது நாம் பார்க்க இருக்கிற பதிகம் நாவுக்கரசருடைய திருநெண்டியூர் பதிகம். நல்ல குறுந்தொகையினாலே தெரியும் உங்களுக்கு. சின்ன சின்ன பாடல்கள்ல நிறைய செய்திகளை சொல்லியிருப்பார். கொடுங்கன் வெண்டலை கொண்டு குறைவிலை படுங்கண் ஒன்றிலராய் பலிதேர்ந்து உண்பர் நெடுங்கண் மங்கையர் ஆட்டையர் நிண்டியூர் கடுங்கை கூற்று உதைத்திட்ட கருத்தரே. நெடுங்கண் அங்கேதான் ஆரம்பிக்கணும். 3வது அடியிலிருந்து நெடுங்கண் மங்கையர் ஆட்டையர் நின்றியூர், என்ற வாழ் போன்ற நீண்ட கண்கள் பெண்கள் எல்லாம் ஆடி மகிழ்கின்ற திருநின்றியூர். அங்கே கடுங்கை கூற்று உனக்கு ஒரு அடைமொழி பாருங்க. கடுமையான பாசக்கயிற்று எப்பொழுதும் கையிலே வைத்துக் கொண்டு அலைந்து கொண்டிருப்பனாலே அவனுக்கு கடுங்கை கூற்றுவன் என்று பேர் சொன்னார். அவனை உதைத்திட்ட கருத்துடையவராகிய பெருமான் கொடுங்கண் வெண்தலை கொண்டு, கையில ஒரு பிச்சை பாத்திரமாக கண் தோண்டப்பட்ட வெள்ளிய தலையாகிய பிரமகாபாலத்தை கையில் ஏந்தி, ஒரு இடுக்கண்ணும் அதனாலே அவர் கொள்ளாமல், பிச்சை எடுக்கிறதுக்கு எவ்வளவு மனம் வேதனைப்படும். அவர் எந்த இடுக்கண்ணும் கொள்ளவில்லை. பிச்சை பாத்திரமாக அந்த மண்டை ஓட்டை கொண்டிருக்கிறோமே என்பதற்குமா அவர் கவலைப்படவில்லை. படுங்கண் ஒன்றிலராய் பலிதேர்ந்து உண்பர் என்று முதற் பாடலே சொல்லுகிறார் நம்முடைய அப்பர் சுவாமிகள். அடுத்து 2வது பாடல் பாருங்க. அகத்துறை பாட்டாக அமைஞ்சிருக்கு. சின்ன சின்ன பாடலாக இருந்தாலும் அதுல நல்ல பொருள் அமைதி மிக அழகாக அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம். நீதி வேல் நெடுங்கண்ணியர் வெள் வளை நீதியே குளப்பாலது நின்றியூர் வேதம் போதி விலங்கு வெண் தோட்டாராய் காதில் வெண்குழை வைத்த எம் கல்வரே. இது அகத்துறை பாட்டு. கல்வரேன்னு வருது பாரு. உள்ளம் கவர் கல்வன் பாடுவார்கள் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அதுபோல அந்த முதல் பதிகமும் அகத்துறை பதிகம் தான். இங்க பாருங்க, இந்த பாடலை எப்படி நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். 3வது அடியிலிருந்து பொருள் செய்யணும். வேதம் ஓதி விலங்கு வெண் தோட்டராய் காதில் வெண்குழை வைத்த எம் கல்வர். வேதம் ஓதி, பெருமான் வேதம் ஓதி ஓதுபவர், விலங்கு வெண்தோடு அணிந்தவர், காதில் வெண்குழை வைத்த, ஒரு காதுல தோடு ஒரு காதுல குழை அணிந்தவர். அதனால வெண்குழை வைத்த எம் கல்வர், எம் உள்ளம் கவர்ந்த கல்வர் அகத்துறை பாடல். வேல் நெடுங்கண்ணியர், அதை எப்படி அடுத்து பாருங்க. நின்றியூர் வீதியில் வேல் நெடுங்கண்ணியர் வெள்வளை குளர்பாலது நீதியே என்று மாற்றிக்கொள்ளது. அருமையான பாடல். வேதம் ஓதி விளங்குகின்ற வெண்தோடு அணிந்தவராக விளங்குகிற பெருமான், காதில் வெண்குழை வைத்தவர், அவர் என்னுடைய உள்ளம் கவர்ந்த கல்வர். அவர் எங்க இருக்கிறார்? திருநெண்டியூர்ல இருக்கிறாரு. திருநெண்டியூர்ல அவர் என்ன பண்றாரு? வீதி வலம் வருகிறார். அவ்வாறு வீதி வழியில் வருகிற பொழுது வேல் நெடுங்கண்ணியர், வேல் போன்ற நீண்ட கண்களை உடைய பெண்களின் வெள்வளை, வெள்ளிய வாளை, அதாவது அந்த பெண்கள் புலா வருகிற இறைவனை பார்த்து காதல் உண்டு உடல் மெலிந்து அவர்களுடைய கைவளைகள் எல்லாம் கலந்து போகின்றன. அதான் வெள்வளை குளப்பாலது. வீதி உலா வருகின்ற பெருமான் அந்த பெண்களுடைய உண்மையான சங்கு வளையல்களை கவர்ந்து கொள்வது என்பது நீதியோ நியாயமா என்று, ஏ என்பது தேட்ட பொருள்ல வருகிறது, நியாயமா என்று கேட்கிறார்கள். வினா பொருள்ல வருது. நீதியே என்றால்
நீதியோ என்று பொருள். அது விதியெல்லாம் இருக்கிறது. ஏகாரம் பெருநிலையில் வரும், வினாவில் வரும், எண் வரும், ஈற்றசை தேற்றம் இசைநிலை என 6 ஏகாரம் என்று ஏகாரம் என்னென்ன பொருள்களில் வரும் என்பதற்கெல்லாம் நன்னூலில் விதி இருக்கின்றன. சரிங்க. அப்புறம் இந்த 2 பாடல் பார்த்துருக்கோம். அடுத்து எல்லா பாடலும் நல்ல பாடல் தான். சிலவற்றை நாம் தெரிவு செய்து கொள்வோம். பாடல் எண் 7 பாருங்க. கன்றி ஊர்முகில் போலும் கருங்களில் இன்றி ஏறானால் இது என்கோலோ நின்றியூர் பதியாக நிலாயவன் வென்றி ஏருடை எங்கள் வீர்தனே. இந்த பாடல்லையும் உங்களுக்கு தெரிந்த ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. கருத்து ஊர்ந்து வருகிற முகிலை போன்ற மேகம் அப்படி கருத்து தானே வருகிறது, ஊர்ந்து தானே வருகிறது. அப்படி கருத்து ஊர்ந்து வருகிற மேகத்தை போல கருங்களிறு இன்றி, களிரை வாகனமாக கொள்ளலாமே, ஒரு ஆண் யானை வாகனமாக கொள்ளலாமே, அவ்வாறு அந்த யானையை வாகனமாக கொள்ளாமல் வேற எதை அதை ஏறானால் அதில் ஏறாமல் இது எங்கோலோ வேற எதிலே ஏறி வர்றானே, அது ஏன்? அந்த வேறு என்ன? நின்றியூர் பதியாய நிலாயவன், நின்றியூர் என்னும் திருத்தலத்தை தான் விளங்கி அருள் செய்கின்ற பதியாக விளங்குகின்ற பெருமான் வென்றி ஏருடை எங்கள் வீர்தனே, எப்பொழுதும் வெற்றியே பெறுகிற இடவத்தை தன்னுடைய வாகனமாக கொண்டிருக்கிற வீர்தனாக மாறுபட்ட தன்மைகளை ஒன்றாக உடையவராக விளங்குகிறார் என்று இந்த பாடலே சொல்லுகிறார். நம்ம இந்த கருத்து நிறைய தடவை பார்த்திருக்கிறோம். திருவாசகத்திலே கடகரியும் பரிமாவும் தேரும் ஊர்ந்து ஏறாதே, தேரும் முகந்து ஏறாதே, இடவம் முகந்து ஏறியவார் எனக்கரிய இயம்பேடி என்று மணிவாசகர் பாடுவதை பார்த்திருக்கிறோம். அதே போல ஐராவணம் ஏறாதே ஆணையர் ஏறி அமரர் நாடாளாதே ஆரூர் ஆண்ட என்று திருத்தாண்டகத்திலே நம்முடைய நாவுக்கரச பெருமான் முன்னாலே குறிப்பிடுவதையும் பார்க்க இருக்கிறோம். அப்படி ஒரு பாடல். கன்றி ஊர்முகில் போலும் கருத்து ஊர்ந்து செல்லுகின்ற முகில் போன்ற யானை, அந்த யானையை வாகனமாக கொண்டு ஏறாமல் ஏயா இந்த மாதிரி ஒரு செயலை செய்கிறாய், இந்த மாறுபட்ட தன்மை எதனாலே வந்தது என்று வினாவது போல பெருமானுடைய அறத்தின் வடிவமாக விளங்குகிற தர்ம தேவதையை தன்னுடைய வாகனமாக கொண்டிருக்கிற செய்தியை. சரி, அடுத்த பாடல் பாருங்க. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், 9வது பாடல். அஞ்சியாயிலும் அன்புபட்டாயிலும் நெஞ்சம் வாழி நினை நின்றியூரரை நீ இஞ்சி மாமதில் எய்து இமையோரோட குஞ்சி வான்பெறை சூடிய கூத்தனே. எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு. இஞ்சி மாமதில், இதுன்னா பெரிய மதில்னு அர்த்தம், கோட்டை மதில். அந்த மதிலாலே சூழப்பட்டிருக்கிற 3 அரக்கர்கள், 3 கோட்டைகளை வைத்துக் கொண்டு அலைந்தார்கள். அந்த 3 அரக்கர்களையும் இமையோரத்தோட தேவர்கள் எல்லாம் வேண்டிக் கொண்டு வழிபாடு செய்ய அதை எரித்து குஞ்சி வான்பெறை சூடிய கூத்தன், தன்னுடைய சடாமுடியிலே வெண்மையான திரைச்சந்திரனை சூடி இருக்கிற கூத்த பெருமான், அந்த பெருமானை நீங்க என்ன பண்ண வேண்டும்? நீ நெஞ்சமே, நீ பாருங்க 2வது அடியில் இருக்க நெஞ்சம், நெஞ்சமே, நெஞ்சுக்கு சொல்றது மாதிரி ஒரு உபதேசம் சொல்றாரு. ஏன்னா நமக்கு சொன்னா கோபம் வரும், நீ யாரையும் எனக்கு உபதேசம் பண்றதுன்னு. அதனால பொதுவா நெஞ்சத்தை சொன்னா நாம் புரிந்து கொள்ளலாம். நெஞ்சமே நீ என்ன பண்ண? அஞ்சியாகிலும் அன்புபட்டாகிலும் நின்றியுரரை நீனை, பயத்தின் காரணமாகவோ அன்பின் காரணமாகவோ பெருமானை வழிபாடு செய், அப்பொழுது நீ நன்றாக வாழலாம் என்று இந்த பாடல் சொல்கிறார். இஞ்சி மாமதில் எய்து இமையோரோட குஞ்சிவான் வரை சூடிய கூத்தனே என்று அழைத்த அந்த கூத்தனை நீங்கள் நெஞ்சமே நீ அஞ்சியாயிலும் அன்புபட்டாயிலும் நினைந்தால் நல்ல வாழ்வு பெறலாம் என்று இந்த 9வது பாடம் சொல்கிறது. அடுத்து நனிபள்ளி என்னும் திருத்தலம்.
நம்ம முதல் பாடல்ல பார்த்தாலும் வரிசைப்படி வருகிற பொழுது குறுக்கைக்கு அடுத்தது திருநின்றியூர், திருநின்றியூருக்கு அடுத்தது காண்டகைய நனிவள்ளிங்கிறாரு. நனிவள்ளி தான் ஞானசம்பந்த பெருமானுடைய தாயார் பிறந்த அவதரித்த தலம். தன்னுடைய தந்தையார் தோல் மீது சுமந்து செல்கிறார். 2வது பயணத்தை தொடங்குகிற பொழுது நனிவள்ளியில தான் ஞானசம்பந்த பெருமான் தொடங்குவார். அப்பதான் அந்த காரைகள், கூகை, முல்லை, களவாழை என்ற அந்த பதிகம் பாடி செல்கிற பொழுது பாலை நெய்தலாக்கினார், பிறகு மருதமாக்கினார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படி அந்த பாடல்ல இல்லை. தெய்வ சேக்கலாரும் அப்படி குறிப்பிடல. ஆனால் நம்பியாண்டார் நம்பிகள் அந்த 6 நூல்கள்ல பல இடங்கள்ல குறிப்பிடுகிறார். அவருடைய பிள்ளையார் திருவந்தாதி, அவருடைய பிள்ளையார் மும்மணி கோதை, அவருடைய பிள்ளையார் உலாமாலை, அவருடைய பிள்ளையார் கலமரம், அவருடைய சண்பை விருத்தம், அவருடைய பிள்ளையார் திருத்தொகை என்று 6 நூல்கள் பாடியிருக்கிறார். அந்த 6 நூல்களும் 11ஆம் திருமுறையில் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில அவர் சொல்லுகிறார் சில இடங்கள்ல பாலை நெய்தல் பாடியது, திருக்கழித்து பிள்ளையார் கூட பாலை நெய்தல் பாடியது, பாம்பொழிய பாடியதும் என்று சொல்லி பாடுவார்கள். ஆனால் இந்த தந்தையாருடைய தோள் மேல் ஏறி அமர்ந்து கொண்டு அந்த நனிவள்ளியை பார்த்து அது தெரிகின்ற அந்த சோலை எந்த ஊர் என்று கேட்க அவர் சொல்ல, அப்பதான் அந்த காரைகள் புகை முல்லை என்று தொடங்குகிற பதிகத்தை பாடுவார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் என்பது நாம் அறிந்த வரலாற்று உண்மை. அந்த நனிவள்ளிக்கு இன்னைக்கு பேரு புஞ்சைன்னு பேர். செவனார் கோயில்ல இருந்து பூம்புகார் போற வழியில இருக்கிற ஊர் தான் நனிவள்ளி. அத புஞ்சைன்னாங்க. புஞ்சைன்னா பொன்சை என்ற தமிழ் பெயர் புஞ்சை என்றாயிடுது. நஞ்சை புஞ்சைன்னு நன் செய்வது நல்ல நிலம், நெல்லை விளைத்து கொடுக்கிற நன் செய்யினா பயல் அர்த்தம். எல்லா உயிர்களுக்கும் உணவிட்டு நன்மையை செய்கின்ற செய் பயல், அது நன்செய். அதுபோல பொன்செய், நம்ம இப்பொழுதெல்லாம் பணப்பயிரை விளைவிக்க என்னன்னு சொல்றோம். அதுபோல பொன்செய், அந்த பொன்செய் என்னும் தலம் இப்பொழுது புஞ்சை ஆகி, புஞ்சை பக்கத்துல கூட கிடாரம் கொண்டார் என்ற ஊரெல்லாம் உடைய வரலாற்று தொடர்புடைய தலங்கள். அந்த தலங்கள் எல்லாம் இந்த நனிவள்ளி என்பது ஒரு காலத்துல சோழ நாட்டுல பள்ளி என்ற பெயர் இருப்பதனாலே இங்கே ஒரு காலத்தில் சமணர்கள் இருந்திருக்கலாமோ என்ற ஆய்வாளர்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது போட்டும் இந்த நனிவள்ளி தான். நனிவள்ளி உள்ள வினை கடும் ஆணை நமதே என்று ஞானசம்பந்த பெருமான் ஆணையிட்டு பாடிய பதிகத்துல இந்த நனிவள்ளியும் உண்டு. அந்த நனிவள்ளியில் நம்முடைய நாவுக்கரச பெருமான் மிக அருமையாக பாடியிருக்கிறார். ஒரு 8வது பாடலும் 8வது பாடல்ல பாதியும் 9வது பாடல்ல முழுமையும் கிடைக்கவில்லை. மற்ற பதிவு பாடல்கள் கிடைத்திருக்கின்றன. இந்த திருநேரிசை 4ஆம் திருமுறையில 70வது பதிகம், நண்பர்கள் கையில் புத்தகம் வைத்திருந்தால் பார்த்துக் கொள்ளலாம். 4ஆம் திருமுறையில் 70வது பதிகம் ரொம்ப அருமையான பாடல்கள். நாம் பலமுறை சிந்தித்திருக்கிறோம். எங்களுடைய அமைப்பை சார்ந்த சைவ நன்னறி வழிபாட்டு மன்றத்தை அமைப்பை சார்ந்த கோமல் நமச்சிவாய அறக்கட்டளை சார்ந்த திரு வீரமணி ஐயா அவர்கள் இந்த ஊரை சார்ந்தவர். அநேகமாக இன்று ஏதாவது ஒரு குடமுழு விழாவில் அவர் உக்கரானம் பார்த்து கொண்டிருப்பார். அந்த வீரமணி ஐயா அவர்கள் இந்த நனிவள்ளியை சார்ந்தவர். இந்த நனிவள்ளி பதியத்தை அவர் எப்பொழுது பாடிக்கொண்டிருப்பார். முற்றுணை ஆயினானை பதிகம் பார்க்கிறோம். முற்றுணை ஆயினானை மூவர்க்கும் முதல்வன் தன்னை சொற்றுணை ஆயினானை சோதியை ஆதரித்து உற்றுணர்ந்து உருகி ஊறி உள்கசி உடையவர்க்கு நற்றுணையாவர் போதும் நனிவள்ளி அடிகளாரே. நனிவள்ளி அடிகளார் நல்ல துணையாவார் நமக்கு. அப்போ நல்ல நனிவள்ளியில் இருக்கிற பெருமான், அடிகள் என்பது பெருமானை குறிக்கிற தொடர். நனிவள்ளியில் எழுந்தொருள் இருக்கிற பெருமான் நமக்கு உற்ற துணையாவார். எப்போ திருக்கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா மட்டும் வராரு இல்ல. என்ன சொல்றாரு, அவரை ஆதரித்து அன்பு செலுத்துவது, உற்று உணர்ந்து உருகி ஊறி உள் கசிவு உடையவர்க்கு நற்றுணையாவர். நற்றுணையப்படனே பேர், சுவாமி பேர். அப்போ இப்படியெல்லாம் செய்யணுங்கிறார். முன் துணை ஆயினானை, அந்த பெருமானுடைய தன்மைகளை முதல்ல சொல்லிட்டு, முதன்மையான உயிர்களுக்கு முதல் துணை யாரு என்றால் பெருமான் தான். அதோடமல்ல, முழுமையான துணையும் பெருமான் தான். முத்துணையா என்றால் முன் துணையாகவும் அவர் தான். முழுமையாக உயிர்களுக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கிறவரும் அவர் தான்.
ஏன்னா மற்ற உறவுகள்லாம் போயிடும். மற்ற உறவுகள்லாம் உடம்புக்கு ஏற்பட்ட உறவு தான். ஆனால் உயிருக்கு ஏற்பட்ட உறவு பெருமான் தான். அதான் முன்துணை ஆயினானை மூவருக்கும் முதல்வன் தன்னை அயன் அணி அயன் அரி குணிருத்திரன் சொல்லுவாங்க. இந்த மூவர் கோனாய் நின்ற முதல்வன் பல இடங்கள் நாம் பார்க்கிறோம். அப்படி மூவர்க்கும் முதல்வன் தன்னை சொல் துணை ஆயினானே, சொல்லும் பொருளும் என நின்று விளங்குகிறவன் பெறுவான். சொற்றுணை வேதியன் என்று நம்முடைய நாவுக்கரசரே பாடி உய்ந்தவன். சொல் துணை ஆயினானை சோதியை ஒளி வடிவாக வழங்குகிற பெருமானை ஆதரித்து மனதால் நினைத்து அன்பு செலுத்தி உற்று உணர்ந்து முழுமையாக நாம் உள்ளத்தில் அடக்கி அவரை பற்றிய பெருமைகள், அவருடைய ஆற்றல்கள், அவருடைய கருணை, அந்த கருணையில அறம் மரம் எல்லாம் கலந்திருக்கிற அறக்கருணை மரக்கருணை, ஒரு உருவம் ஒரு நாமம் ஒன்றுமிலாருக்கு 1000 திருநாமம் பாடி நாம் கல்யாணம் கொட்டுகிறோம் அல்லவா? அப்படி 1000 திருநாமங்கள் சொல்லுவதற்கு காரணம் அந்த திருநாமங்களினுடைய சிறப்புகள், பெருமானுடைய 8 குணங்கள் ஆகிய இவற்றையெல்லாம் நினைத்து பார்க்கணுங்கிறார். உணர்ந்து உற்று உணர்ந்து உருக வேண்டும், மனம் உருக வேண்டும். இப்படிப்பட்ட பெருமான், பெரிய பெருமான், நம்ம அருளாளர் எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க, இத்தகைய பெரிய பெருமான் என் பொருட்டு இறங்கி வந்து எனக்காக அருள் செய்திருக்கிறானே என்றெல்லாம் நம்முடைய அருளாளர்கள் இறங்குகிறார்கள் என்றால் அதுதான் உருகுதல். உருகி ஊறி அன்பு ஊறி உள்கசி உடையாருக்கு மனம் காதலாகி கசிந்து நின்ற நிலையில் இருக்கிறவர்களுக்கு நற்றுணையாகும். அவர்களுக்கு தான் பெருமான் நல்ல துணையாவா வழங்குவாரே தவிர மற்றபடி நாள்தோறும் திருக்கோயிலுக்கு நான் வருகிறேன், தேங்காய் பழம் கொடுத்து அர்ச்சனை செய்கிறேன் என்று அவர்களுக்கு நிச்சயமாக பெருமான் அருள் செய்துவிட மாட்டார். யாருக்கு அருள் செய்வார் என்றால் இப்படி ஆதரித்து உற்று உணர்ந்து உருகி ஊறி உள்கசிவு உடையாருக்கு இவ்வளவு இருக்கணும். இவ்வளவும் உள்ளவர்களுக்குத்தான் பெருமான் நற்றுணையாவர் போலும் நனிபள்ளி அடிகளாரே என்று நம்முடைய நாவுக்கரசு பெருமான் அருமையாக சொல்கிறார். ஏனென்றால் அவர் அந்த துணையாக விளங்கியவர் பெருமான். அதை அடுத்து பின்னாடி வர்ற பாடலே சொல்ல போறார். தனக்கு அவர் பெருமான் துணையாக விளங்கினார், அத்துணையாக விளங்கினார் என்பதை தன்னுடைய சொந்த அனுபவத்தின் வாயிலாக உணர்ந்துதான் ஆதரித்து உற்று உணர்ந்து உருகி ஊறி உள்கசிவு உடமையினாலேதான் அவருக்கு நற்றுணையானார் பெருமான். அந்த பாடல் பின்னாடி 5வது பாடல்ல வருகிறது. சரி, அதற்கு முன்னாலே பார்ப்போம். இந்த பதியம் முழுவதும் மிக அருமையான பதியம். புலர்ந்தகால் பூவும் நீரும் கொண்டு அடி போற்ற மாட்டா பலம் செய்து வாயின் நூலால் வற்றனை பந்தர் செய்து சிலந்தியை அரசனாக்கி சீர்மைகள் அருளவல்லார் நலந்திகள் சோலை சூழ்ந்த நனிவள்ளி அடிகளாரே என்று சிலந்திக்கு அருள் செய்த செய்தியினை நாம் திருக்குறுக்கையிலையும் பார்த்தோம். இங்கேயும் பாருங்க, புலர்ந்த கால் பொழுது புலர்கிறது. பொழுது புலர்ந்த உடனே என்ன செய்யணும்? நமக்கு முருகநாயனார் வழிகாட்டி இருக்கிறார், சிவகாமி ஆண்டார் வழிகாட்டி இருக்கிறார், சேரமான் பெருமாள் நாயனார் வழிகாட்டி இருக்கிறார். பொழுது புலர்ந்த உடனே வைகரை எழுந்து வைகரை துயில் உணர்ந்து நீரில் மூழ்கி பாயம் கட்டி நந்தனம் சென்று அந்த வளர்ந்த பூக்களை தடவி பார்த்து கண்டறிந்து கொண்டு வந்து அது மலர்ந்த நேரத்தில் பெருமானுடைய முடியில் மலர்ந்து மனம் வீச வேண்டும் என்று அதற்கு மாலையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் விதிகள் இருக்கிறது அல்லவா? அதனாலே இந்த சிலந்தியால் அது மாதிரி செய்ய முடியாது இல்ல, மனிதனால செய்ய முடியும், இது சிலந்தியால முடியாத. சிலந்திய பாருங்க, அதை சொல்றார். புலர்ந்த கால் பொழுது புலர்ந்த நேரத்துல பூவும் நீரும் கொண்டு அடி போற்ற மாட்டாமல், சிலந்தியால தான் செய்ய முடியாது. அது என்ன செய்தது? தன்னால் என்ற தொண்டை செய்தது. இதெல்லாம் சைவம் என்ன சொல்கிறது? உன்னால் என்ன தொண்டு சிவத்துக்கு செய்ய முடியுமோ, சைவத்துக்கு செய்ய முடியுமோ, அடியார்களுக்கு செய்ய முடியுமோ அதை செய். அதுக்கு எடுத்துக்காட்டு சிலந்தி. புலர்ந்தகால் பூவும் நீரும் கொண்டு அடி போற்ற மாட்டாத நிலையிலும் திருவடியை போற்ற வேண்டும் என்றால் பூ நீரும் போதும். சலம் பூவோடு தூங்க மறந்தறியேன் தமிழோ டிசை பாட மறந்தறியேன் என்று அவன் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் என்று நம்முடைய நாவுக்கரசர். அப்போ பூவும் நீரும் மிக இன்றியமையாது. போதோடு நீர் சுமந்து பூவார பின் பூவேன். சிவபூஜைக்கு மிக இன்றியமையாகவே பூக்களும் நீரும் தான்.
அந்த பூவையும் நீரையும் புணர்ந்தவுடன் கொண்டு வந்து வழிபாடு செய்வதற்கு, அபிஷேகம் செய்வதற்கும் அலங்காரம் செய்வதற்கும் முடியாத நிலையில் இருந்த சிலந்தி வலம் செய்து வாயின் மூலால் அந்த வெண்ணாவல் மரத்தின் கீழே அமர்ந்திருந்த பெருமானை வலம் செய்து தன்னுடைய வாயின் மூலாலே, சிலந்தி வாயின் மூலாலே வட்டனை பந்தல் செய்து, வட்டமாக பந்தல் செய்து, மேலே இருக்கிற சருகு பெருமான் மீது விழாமல் பந்தல் செய்து, அப்படி அவரை காப்பாற்றிய சிலந்தியை அரையனாக்கி, இந்த சிலந்தியை அரையனாக்கிற்று. தெரியும் உங்களுக்கு. உப்பானந்தன் ஒருத்தன், 2 பேர் அங்க சிறந்த அடியார்கள் கையில. இந்த 2 பேரும் தான் யானையாகவும் சிலந்தியாகவும் சவித்துக் கொண்டு இங்க வந்தார்கள் என்பதெல்லாம் நாம் அறிந்த வரலாறு. அதுபோல இங்கே சிலந்தியை அரசனாக்கி சீர்மைகள் அருள வல்லார். எல்லா சிறப்புகளையும் அந்த கோச்சங்கட் சோழனுக்கு அருள வல்லவராகிய நலந்திகள் சோலை சூழ்ந்த எங்கே இருக்கிறார்? நல்ல நன்மைகள் மிக சிறப்பாக விளங்குகிற சோலைகள் எல்லாம் சூழ்ந்திருக்கிற அணிவள்ளி என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளிருக்கிற அடிகளார் தான் அவர் என்று இந்த 2வது பாடல் சொல்லுகிறது. அடுத்த பாடல் பாருங்க. 80ம் 10ம் மாறும் என்னுளே இருந்து மன்னி கண் பழக்கு ஒன்றுமின்றி கலக்க நான் அளக்கழித்தேன். செண்பகம் திகழும் புன்னை செழுந்திரள் குறவம் வெங்கை நண்டு செய் சோலை சூழ்ந்த நனிவள்ளி அடிகளாரே என்று நனிவள்ளி அடிகளாற்றே தான் செய்த குற்றத்தை சொல்கிறான். என்ன சொல்றாரு? இந்த தத்துவங்கள் தாத்வீகங்கள் என்று சேர்ந்தா 96 வரும். 80ம் 10ம் மாறும். 80ம் 10ம் 90, அதோட 6 சேர்த்தா 96. 96ல 36 தத்துவம். அவங்களுக்கு எல்லாருக்கும் சித்தாந்தம் படிக்கிறதுனால தெரியும். ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் என்று 3 பிரிச்சிருக்கிறோம். முதல்ல ஒரு 21, 5, 4, 21, 7, 4. ஆன்ம தத்துவம் தன்மாத்திரைகள் 5, பூதங்கள் 5, புலன்கள் 5, அதாவது இந்த 2 இருக்க அறிகருவிகள், செயற்கருவிகள் 20, மனம் புத்தி அகங்காரம், மனம் சித்தம் புத்தி அகங்காரம், அது 24 ஆன்ம தத்துவங்கள், 7 வித்யா தத்துவங்கள், 5 சிவ தத்துவங்கள், ஆக மொத்தம் 36 தத்துவங்கள். தத்துவங்கள் 36, தாத்விகங்கள் ஒரு 60. ஆக இந்த 96 மனக்கழிக்கப்பட்டேன் பாருங்க. 80ம் 10ம் மாறும் என்னுளே இருந்து மன்னி, இவற்றையெல்லாம் கடந்து போகணும். அப்படி கடக்காம தத்துவங்களே கடந்து செல்ல வேண்டும். அவ்வாறு கடக்காமல் இவற்றுக்குள்ளே இவையெல்லாம் என்னுள்ளே நிறைந்து நின்று கண்பழக்கு ஒன்றுமின்றி, கண்பழக்கு என்றால் கண்ணோட்டம், பிற உயிர்களுக்கு இரக்கம் காட்டுவது கண்பழக்கு. கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்மனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல், கடலவேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வளர்ப்பு என்பது ஒரு பாடம். அப்படி கண்ணுக்கு அணிகலம் கண்ணோட்டம். கண் பழக்கு ஒன்றுமின்றி, பிற உயிர்களுக்கு கொஞ்சம் கூட இரக்கமே நான் செலுத்தாமல் கலக்க, இந்த 96 தத்துவங்களும் தாத்வியங்களும் என்னை கலக்க நான் அளக்கழிந்தேன், நான் அளக்கழிந்து போனேன் என்று யாரிடம் சொன்னாரு? செண்பகம் திகழும் புன்னை, செண்பக மலர்களும் புன்னை மலர்களும் செழுந்திரள் குறவ மலர்களும் வேங்கை மலர்களும் நண்புசை ஒன்றோடு ஒன்று கலந்து மனம் கவிழ்கின்ற சோலை, அந்த சோலைகள் சூழ்ந்திருக்கிற நனிவள்ளி அடிகளாரிடம் இவ்வாறு தான் செய்த அலக்கழிக்கப்பட்டதற்கான காரணத்தை சொல்லுகிறான். அடுத்த பாடல், இந்த பாடல் தான் அடிக்கடி நம்முடைய அது வீரமணி ஐயா சொல்லுவார். பண்ணின்னார் பாடலாகி பழத்தினில் ரதமாகி, அதாவது பண்பொருந்திய பாடல். பண்ணெல்லாம் பாடலுக்கு ஏவின்றேன், கண்ணெல்லாம் கண்ணோட்டம் இல்லாத கண். திருக்குறள் பொருந்தாத இடமே இல்லை. அவருடைய திருமுறைகள்ல எல்லா இடங்கள்லையும் பொருந்தி. பண் எல்லாம் பாடற்கு இயைகின்றேன், பாடோடு இயைவு வரவில்லை என்றால் பண்ணென்ன, அதுக்கு ஏன் பண்ணுன்னு பேர். அது போல கண்ணோட்டம் இல்லை என்றால் அதுக்கு பேர் கண் இல்லை. கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம். சரிங்க. பண்ணினார் பாடலாகி, பண்ணிறைந்த பாடலாகி பழத்தினில் ரதமாகி, பழம்னா சுவை இருக்கணும். இரதம் என்றால் ரசம், ரசம் சொல்றோம் இல்லைங்களா? பழத்தினில் சுவையாகி கண்ணினார் பார்வையாகி,
கண்ணுக்கு என்ன சிறப்புனா புற நோக்கம், புற காட்சிகளை கண்டறிந்து நம் உயிருக்கு சொல்லுவது. கண்ணினார் பார்வையாகி கருத்தோடு கற்பமாகி, கருத்தோடு கற்பம் என்றால் கருத்து கற்பிப்பது, கருதியது முடித்தல், அதான் கற்பம். கருத்தோடு கருத்தும் வேண்டும், கருதியதை முடிக்கவும் வேண்டும். கற்பமாகி எண்ணினார் எண்ணாமகி ஏழுலக அனைத்துமாகி. பெருமான் இப்படி எல்லாம் இருக்கிறார். யாரெல்லாம் தன்னை நினைக்கிறார்களோ அவருடைய எண்ணத்தில் விளங்குகிறார் பெருமான். ஏழுலகு அனைத்துமாக விளங்குகிறார். அவர் யாரென்றால் நன்னினார் வினைகள் தீர்ப்பார். யாரெல்லாம் தன்னை அன்போடு நண்ணுகிறார்களோ, நெருங்குகிறார்களோ, அணுகிறார்களோ, திருவடி சிந்தனையோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய துன்பங்களை எல்லாம் தீர்ப்பார், வினைகளை எல்லாம் தீர்ப்பார் நனிபள்ளி அடிகளாரே என்பது இந்த 4வது பாடல். அடுத்த 5வது பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நற்றுணை ஆறு போலும் நனிபள்ளி அடிகளாரே என்று முதற் பாடல்ல நாவுக்கரசர் சொன்ன, அதற்கு தனக்கு அவர் நற்றுணையாக பெருமான் விளங்கிய காட்சியை சொல்கிறார். இருள் துஞ்சு காலை மாலை, துஞ்சிருள் காலை மாலை என்பதை கொஞ்சம் மாத்திக்கணும். இருள் போகின்ற, இருள் கடிந்து போகின்ற காலையிலும் பிறகு மாலையிலும், அப்ப இடையில நடுப்புற நண்பகலையும் நடக்க சேர்த்துக்கணும். தொடர்ச்சின்னு சொல்லிட்டார். துஞ்சிருள் காலை மாலை, இருள் துஞ்சு காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே. எதையோ தொடர்ந்து சொல்ல வேண்டும் சொல்றார், அது எடுத்து வருது. தொடர்ச்சியை மறந்துடாமல் அஞ்செழுத்து நாளும் ஓதி, அஞ்செழுத்து ஓதி, அஞ்செழுத்தை தொடர்ச்சியை மறந்திராதே நாளும் ஓதி. அவ்வாறு செய்தால் அறநடிக்கு அன்பதாகும். அது கொண்டு போய் அறநடையின் திருவடியிலே சேர்க்கும். ரொம்ப எளிமையான வழிங்க. பிறவி பெருங்கடல் நீந்துவதற்கு எந்த புனையையும் தேட வேண்டாம். ஒரே ஒரு தெப்பம் இருக்கிறது. அந்த தெப்பம் திரு-5 அந்த திரு-5 மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்தால் போதும். அது நிச்சயமாக பெருமானுடைய திருவடியில் கொண்டு நம்மை சேர்க்கும். இதை விட என்ன தெளிவான கூற்று வேண்டும்? நாவுக்கரச பெருமான் நம்முடைய குருநாதர்களில் ஒருவர், 27 அருளாளர்களிலே ஒருவர், நெருங்கிய குருநாதரில் ஒருவர். அவர் சொல்லுகிறார், அஞ்செழுத்து நாளும் ஓதி அறநடிக்கு அன்பாகும். எப்போ தொடர்ச்சியை மறந்திராமல், துஞ்சிருள் காலை மாலை, இந்த பாட்டு நிறைய முறை நீங்கள் கேட்டிருக்கலாம். என்றாலும் இந்த திரு-5 பெருமையை சொல்லுகிற பொழுது மீண்டும் நாம் சிந்திக்க வேண்டும் என்ற உணர்வு வருகிறது. இருள் துஞ்சுகின்ற காலை நேரத்திலும் பிறகு மாலையிலும் இடையில இருக்கிற நண்பகலைத்தான் சொல்றார். தொடர்ச்சியை மறந்திராதே, நாள் முழுவதும் உள்ளத்தில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்படி நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க என்று மணிவாசக பெருமான் திருவாசகத்தை தொடங்கினாலும் அந்த அச்சோப்பதிகம் வரை அந்த நமச்சிவாய என்னும் அந்த உணர்வு மட்டும் எல்லா இடங்களிலும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நூலிழையில் கோத்த மணி போல முதல் அந்த சிவபுராணம் தொடங்கி அச்சோப்பதிகம் வரை ஒரு பெரிய நூலடை என்றால் அந்த நூலடையில் ஓடிக்கொண்டே இருக்கிற மணியாக விளங்குவது நமச்சிவாய என்னும் திரு-5. அதுபோல அதான் தொடர்ச்சியை மறந்திராதே. அது துஞ்சிருள் காலை மாலை, இருள் துஞ்சும் காலையிலும் மாலையிலும் நண்பகலிலும் தொடர்ச்சியை மறந்து விடாமல் அஞ்செழுத்து நாளும் ஓதி, ஓதி நாளும் ஓதி அறநடிக்கு அன்பு. அவ்வாறு ஓதினால் அது அறநடிக்கு அன்பாக கொண்டு செலுத்தும். எனவே அறநடியில் சென்று சேர்வதற்கு ஒரு எளிய வழியை நாவுக்கரச பெருமான் தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக சொல்லுகிறார். எல்லாவற்றையும் அனுபவித்துதான் சொல்ல முடியும். விஷம் குடிச்சான் செத்துக்குவான்னு சொல்றோம். இதை அனுபவிச்சு சொல்ல முடியாது. இது மற்றவர்கள் சொல்வதை கேட்டு அல்லது நூல்களில் படித்து நாம் உணர்ந்து கொள்வோம். ஆனால் இங்க இவர் விஷத்தை குடிச்சுட்டு உயிர் வாழ்றார் அஞ்செழுத்து ஓதி. ஏன்னா அஞ்செழுத்து ஓதி தானே கல்லில் பிறந்தார். எவ்வளவு பெரிய பாறை, அது கடலில் கொண்டு போய் ஆழ்த்தி விடும். அதை நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று பாடினார். இங்கேயும் நற்றுணையப்பரை பாடுகிறார். நற்றுணையாவது போதும் நனிபள்ளி அடிகளாரே என்று அவர் தான் இங்க சொல்றாரு. அஞ்செழுத்து நாடும் போதின் அறடிக்கு அன்பதாகும் வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கிலா அமனர் இருந்த. இந்த அமணர்களுக்கு பழக்கம் பால் சோறு சாப்பிடுறதே கிடையாது.
வஞ்சகமாக அன்று அவருக்கு விஷம் கலந்து கொடுப்பதற்காக தங்களுடைய வழக்கத்திலே இல்லாத பால் சோறை வழங்கினார்கள் நாவுக்கரசு பெருமானுக்கு. அதை சொல்கிறார், வஞ்சனை பால் சோறாக்கி வடக்கிலாம் அமரதந்த நஞ்சு அமுதாக்கு வித்தார் நனிவள்ளி அடிகளார். அதாங்க நற்றுணை யாவர் போலும் நனிவள்ளி அடிகளாரே என்று முதற் பாடல்ல சொன்னது அவருடைய சொந்த வாழ்க்கையில் அவர் பெற்ற அனுபவம். அதோடு மட்டுமல்லாமல் அவர் எங்கே சைவத்துக்கு வந்தவுடனே திருவாளன் அந்த திருவாளன் திருநீர் திலகவதியார் அளிக்கிற பொழுது 5 எழுத்தை ஓதிதானே கொடுக்குறாங்க. குருநாதர் நிலையில இருந்து அந்த அம்மா தீட்சை பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதனால அப்பொழுது இருந்து அவருடைய மனம் திருவைந்தெழுத்தை ஓதிக்கொண்டுதான் இருக்கிறது. அதனாலதான் துஞ்சுருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்துடாதே 5 எழுத்து ஓதினாலும் அரணடி கண்டதாகும் வஜனை பால் சோறாக்கி வடக்கிய அமனர் தந்த நஞ்சு அமுதாக்கி வித்தார் நனிபள்ளி அடிகளாரே என்று தன்னுடைய சொந்த வாழ்க்கை வரலாற்றை 5 எழுத்து அவரை காப்பாற்றிய நிலை இன்னமும் நன்றாக பல இடங்களிலே பார்க்கிறோம். அவரை 5 எழுத்தை சொல்லித்தான் உயிர்ந்திருக்கிறார். சரிங்க, அப்புறம் அடுத்த பாடல் பாருங்க. செம்மலர் கமலத்தோன் தாமரை மலர்ல அமர்ந்திருக்கிற பிரம்மதேவன் திருமுடி காண மாட்டான். முடி பார்க்க அவதான போன அன்னப்பறவையாக மாறி செம்மலர் கமலத்தோன், கமலம்னா தாமரை, செம்மலர்னா சிவந்த தாமரை, சிவந்த தாமரை மலர்ல இருந்து வேதம் மதி கொண்டிருக்கிறதுனால அவனுக்கு செம்மலர் கமலத்தோன் பேரு. அவன் முடியை காண மாட்டான். அம்மலர் பாதம் காண்பான், அழகிய மலர் போன்ற பாதத்தை காண்பதற்காக, காண்பான் என்றால் காண்பான் என்றில்லை காண்பதற்காக. ஆழியான், ஆழியான்னா சக்கரம் பெற்றவன். நேற்று கூட பார்த்தோம்ல, 1000 பூக்குறைய ஒரு கண்ணை தன்னுடைய கண்ணையே மலராக வைத்து வழிபாடு செய்தனாலே பெருமான் சக்கரம் கொடுத்தார். அந்த ஆழியான் என்று அதனாலே பேரு. ஆழியான் அகழ்ந்தும் காணான், கீழே தோடிட்டு போய் பார்க்கிறேன். நின்மலன் என்று அங்கு ஏத்தும் நினைப்பினை அருளினாலும் நம்மலம் அறுப்பர் போலும் நனிவள்ளி அடிகளாரே. ஆனால் நம்முடைய பெருமானை நினைத்து அதன் நின்மலன் மரங்களற்றவன், இயல்பாகவே பாசங்களற்றவன், அவன் தன்மயத்தன், மரபிலின்பமுடையவன், முற்றும் அறிவுடையவன் என்றெல்லாம் பெருமானுடைய குணங்களை சொல்லி சொல்லி நாம் போற்றுவோமானால் அங்கு இவ்வாறெல்லாம் பெருமானுடைய புகழை ஏத்துகிற நினைப்பினை அருளி, நினைப்பு என்பது அந்த தியானம், தியானத்தை பெருமானை இடைவிடாது சிந்திக்கின்ற அந்த நிலையையும் பெருமான் தான் நமக்கு அருளுகிறார். அவன் அருளாலேதான் அவன் தான் வணங்க வேண்டும். எனவே அருளி நம்மளம் மறுப்பர் போலும், நம்முடைய மரங்களை எல்லாம் பாசங்களை நீக்குவார் போலும் யாரு நன்னிவள்ளி அடிகளாரே என்று இந்த பாடல்ல பாச நீக்கத்துக்கு துணையாக விளங்குகிற பெருமானுடைய அற்புத செயலை குறிப்பிடுகிறார். அடுத்து அரவத்தால் வரையை சுற்றி, அரவம்னா பாம்பு, வாசுகி என்னும் பாம்பினாலே மந்தார மலையை மத்தாக போடுகிற பொழுது அதை சுற்றி அமரோடு அசுரர் கூடி அந்த பார்க்கடலை கடைவதற்கு ஒன்று சேர்ந்து அரவித்து கடைய, அரவம் அரவித்து என்றால் ஒலிப்பித்து, ஒலி செய்து, அரவம் என்றால் ஒலி. முன்னாடி வந்து அரவம் பாம்பு, இங்க அரவித்து கடைய பேரொலி எழுப்பி. ஏன்னா ஒரு பெரிய மலையில பாம்பை கயிறாக கொண்டு கடைய வேண்டும் என்றால் எவ்வளவு பெரிய பேரொலியை 2 பேர் எழுக்க வேண்டும். சாதாரண செயல் செய்கிறவர்களே எப்படி பாட்டெல்லாம் பாடுகிறார்கள். அங்கே மிக பெரும் மலையை மத்தாக போட்டு வாசுகி என்னும் பாம்பை கயிறாக கொண்டு தேவர்களும் அசுரர்களும் கடைகிற பொழுது மிக பேரொலி எழுப்புகிறார்கள். அதான் அரவித்து கடைய தோன்றும் ஆலஞ்சு அமுதா உண்டார். அப்படி தோன்றிய அலகார நஞ்சத்தினை நம்முடைய பெருமான் அமுதமாக உண்டார். நஞ்ச அமுதாக்கி வைத்தார் அடிகளார் மட்டுமல்ல, தானையும் அமுதமாக ஆக்கி உண்டார். பிறவித்தம் அடியாராகி வீடிலா தொடர்தம்மை, நம்முடைய அடியார்களாக இருந்து அழிவற்ற நிலையில், விடுதல் என்றால் எந்த நிலையிலிருந்து தன்னை விட்டு செல்லாத அடியவர்கள், அப்படிப்பட்டவர்களை நரகத்தில் விழ ஒட்டார். பெருமான் தான் எனக்கு துணை, அவர்தான் நற்றுணையப்பர் என்று இறைவனுடைய திருவடியை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிற இறைவித்தம் அடியாராகி, தம்முடைய அடியவராக சிவபெருமானுடைய அடியாராக விளங்கி வீடிலா தொடர்தம்மை என்றால் தன்னை விட்டு மனத்தால் மொழியால் செயலால் விலகி போகாத தொண்டர்களை நரகத்தில் விழ விட்டார். நரகத்தில் போய் சேருமாறு அனுமதிக்க மாட்டார், நரகம் போக விட மாட்டார். நிச்சயமாக
அவர்களை எல்லாம் வீட்டுலகத்தில் கொண்டு சேர்ப்பார் நனிபள்ளி அடிகளாரே என்பது இந்த 7வது பாடல். அடுத்து 8வது பாடல்ல பாதிதான் கிடைச்சிருக்கு. 9வது பாடல் முழுமையாக கிடைக்கவில்லை. 10வது பாடல் ராவணனை பற்றிய பாடல். 10 ஓர் இரட்டி தோளான், அது தெரியவங்களுக்கு. 10 ஓர் இரட்டி தோளான் 20 தோள்களை உடையவன். பாரித்து மலை எடுக்க, பாரித்தன்னு சொன்னா பறக்க சொல்லி, என்ன சொல்லி, எனக்கு தடையாக நீயா, உன்னை நான் என்ன செய்கிறேன் பார் என்றெல்லாம் சொல்லி மலை எடுக்க 10 மோர் இரட்டி தோள்கள் பட உடம்பு அடர ஊன்றி, இந்த 20 தோள்களும் உடம்பும் துன்புறுமாறு பெருமான் ஒற்றை விரலாலை ஊன்றி 10 வாய் கீதம் பாட, அதுக்கு பிறகு 10 தலையில் இருக்கிற 10 வாய்கள் வழியாக பெருமானை நோக்கி சாமவேத கீதம் பாட, திருவைந்தெழுத்தைத்தான் அவனும் பாடுகிறான். பாட பரிந்தவர்க்கு அருள் கொடுத்தார். பரிந்த அவருக்கு பாத்தீங்கன்னா வல்லினம் போட்டிருப்பாங்க. அவன் கூ என்பது அவர்க்குன்னு ஆகும், அவனுக்குன்னு அர்த்தம். ராவணனுக்கு அருள் கொடுத்தார். பக்தர்தான் பதவி ஏற்றும் நனிபள்ளி அடிகளாரே. யாரென்றால் அவ்வாறு அருள் செய்தவர் யாரென்றால் பக்தர்களாரே போற்றி பாராட்டி போற்றப்படுகிற நனிபள்ளி என்னும் திருத்தலத்தில் எழுந்தொழிருக்கிற மேலான பெருமான் தான் என்று இந்த நனிபள்ளி பாடல் நிறைவுறுகிறது சொல்லி, அடுத்து நனிபள்ளி முதலாக பல தலங்கள் என்கிற பொழுது அதுல திரு ஓமமாம்புலியூர், திரு கடம்பூர் கடற்கோயில் தெரியும் உங்களுக்கு. கடம்பூர் எல்லாம் காட்டுமன்னாருடைய பக்கத்துல இருக்கிறது. ஓமமாம்புலியூர் இங்க இருந்து நம்ம போனோம்னா இப்பொழுது புதிய பாலம் கட்டி இருக்கிறார்கள் காவிரியில, முட்டம் கொள்ளிடத்துல. அந்த பாலத்தை கடந்து அந்த பக்கம் போன உடனே சற்றே மேற்கே போனா ஓமாம்புலியூர் வரும். ஓமமாம்புலியூர் என்று ஞானசம்பந்தர் சொல்லுவார், ஓமாம்புலியூர் என்று நாவுக்கரசர் சொல்லுவார். அது வடதளி என்று சொல்வார். உடையவர் வடதளி இதுவே என்று நம்முடைய ஞானசம்பந்தர் பாடுவார். வடதளின்னா என்ன? வடம்னா ஆலமரம். ஆலமரத்தின் கீழ் இருந்து உபதேசம் செய்வது போல தட்சிணாமூர்த்தி பெருமானாக இருந்து அங்கே அம்மைக்கு ஓம் என்னும் பிரணவத்தினுடைய பொருளை உரைப்பதனாலே அது வடதளி என்னும் அந்த திருக்கோயிலுக்கு பெயர். அப்படிப்பட்ட ஓமாம்புலியோர். அடுத்து கடம்பூர் கரக்கோயில் தெரியும் உங்களுக்கு. கோயில் வகையிலே ஒன்று கரக்கோயில். இந்த நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கரக்கோயிலான் என்று எல்லோரும் பாடுகிற ஒரு அருமையான பாடல். தன்கடன் அடியேனையும் தாண்டுதல் என்கடன் பணி செய்து கிடப்பது என்று நாவுக்கரசர் ஒரு பெரிய குறிக்கோளை, கோட்பாட்டை உலகத்திற்கு தெரிவித்தவர். நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன். நம் கடம்பன்னா கடம்பு மாலை அணிந்த முருகப்பெருமான். அவனை பெற்றவளாகி உமையம்மையை பாகமாக கொண்டிருக்கிற பெருமான் அவன் தென்கடம்பை என்னும் திருக்கர கோயிலே எழுந்தருளியிருக்கிறான். அவருடைய கடமை என்னை காப்பாற்றுவது, என்னுடைய கடமை எப்பொழுது பணி செய்து கிடப்பது, எந்த பொருளையும் எந்த பயனையும் எதிர்பாராதிருப்பது என்று ஒரு கோட்பாட்டை சைவர்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் செய்து காட்டியவர். சொல்லி காட்டியவர் அல்ல, செய்து காட்டியவர் நம்முடைய நாவுக்கரசர் தான். அடுத்து கடம்பூர் கரக்கோயில்ல குறும்பகைப்பாளர்கள் இருக்கின்றன. அப்புறம் திருவரம்புரம், அங்கே திருத்தாண்டகம் நேரிசை பாடியிருக்கிறார். திருச்சாய்க்காடு காவிரி மட்டத்துக்கு அண்மையில் இருக்கிற திருத்தலம். திருவெண்காடு நான் முன்பே சொன்னது போல எல்லாவற்றிலும் 3 சிறந்து விளங்குவது. 3 தலைமரங்கள், 3 மூர்த்திகள், 3 அம்மன்கள், 3 திருக்குளங்கள் என்று சிறப்புடைய திருத்தலம். அந்த திருத்தலத்துக்கு நாளைக்கு குடமுழுக்கு விழா. நிறைய குடமுழுக்கு விழா நாளை தமிழகத்திலே சிறிய பெரிய கோயில்கள் பலவற்றுக்கு நடைபெறும். திருச்செந்தூர் திருக்கோயில், பல திருத்தலங்களிலே விநாயகர் கோயில், முருகன் கோயில், அப்படி ஏராளமான திருக்கோயில்களிலே நாளை குடமுழுக்கு விழா நடைபெறுகிறது. அன்பர்கள் வாய்ப்பு இருப்பவர்கள் சென்று கண்டு தரிசித்து மகிழலாம். அப்புறம் திருவெண்காடு, அது திருவெண்காட்டில் தாண்டகம் பாடி இருக்கிறார். அப்புறம் புள்ளிருக்கு வேலூர். புள்ளிருக்கு வேலூர் தெரியும். நம்ம நாவுக்கரசர் மிக அருமையான பதியங்கள். முதல் ஒரு பாடல் மட்டும் போதுங்க. இந்த 5ஆம் திருமுறையில உள்ளிருக்கும் உணர்ச்சி இல்லாதவர் நள்ளிருப்பர் நரக கோழியிலே இருந்தார். என்ன உள்ளிருக்கும் உணர்ச்சி என்றால், வெள்ளருக்கு அரவம் விரவும் சடை. பெருமான் வெள்ளருக்க மலரையும் பாம்பினையும் பொருந்தி வைத்திருக்கிற சடாமுடியை உடையவன். அவன் புள்ளிருக்கு வேலூர் என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கிற அறம். அந்த பெருமானுடைய பொன் கடலை, பொன் போன்ற திருவடிகளை உள்ளிருக்கும் உணர்ச்சி இல்லாதவர், தன்னுடைய உள்ளத்தில் சேர்த்து வைத்திருக்கிற உணர்ச்சி இல்லாதவர்கள் நிச்சயமாக நரக குழியிலே போய் இருப்பார்கள். நள்ளிருப்பர் நரக குழியிலே என்று பாடுவார். மிக அருமையான பாடல். அந்த பதியம் முழுதிலேயும் பாவம் பறையும் வாழ்த்த வரும் இன்பம்,
என்றும் இடர்கள் இல்லை, உள்ளம் குளிரும் என்று பலவற்றை சொல்லி மை உலாவிய கண்டனை வாழ்த்துமே என்று உபதேசம் எல்லாம் சொல்லுவார். அப்படி இன்னும் உள்ளம் மூழ்கி உகந்து சிவன் என்று, உள்ளம் மூழ்கி உகந்து சிவன் என்று மெல்ல உள்க வினை கெடும் மெய்மையே. சத்தியங்க. உள்ளிருக்கு வேடூரில் எழுந்தொழிருக்கிற வைத்தியநாத பெருமானை உள்ளம் மூழ்கி உகந்து விருப்பத்தோடு சிவன் என்று மெல்ல உள்க உங்களுடைய உள்ளத்திலே வைத்து நினைவீர் தியானம் செய்வீர்களானால் மெய்மையே வினை கெடும் மெய்மையே, உங்களுடைய வினைகள் எல்லாம் நிச்சயமாக கெட்டு போகும். இது உண்மை, இது சத்தியம், இது ஆணை. புள்ளினார் பணி புள்ளிருக்கு வேளூர் வள்ளல் பாதம் வணங்கி தொழுமினே. எனவே புள்ளினார் படி, அது புல் இருக்கு வேள் ஊர் உங்களுக்கு தெரியும். புல்லுன்னா ஜடாயு, இருக்குன்னா வேதம், வேள் புள்ளி இருக்கு வேள் முருகப்பெருமான், ஊர் என்றால் ஊர்ந்து செல்கிற சூரியன் ஆகிய இவையெல்லாம் வழிபாடு செய்ததனாலே அந்த ஊருக்கு பேரு புல் இருக்கு வேள் ஊர் என்று பெயர். புல்லிருக்கு வேளூர்னா ஜடாயு வழிபாடு செய்த தலம் புல், ரிக்வேத வழிபாடு செய்த இடம், வேதம் வழிபாடு செய்வது இருக்கு. வேள் என்றால் முருகப்பெருமான், இன்னைக்கு முத்துக்குமாரசாமி மிகச் செம்மையாக விளங்குகிற தலம். அடுத்து ஊர்ந்து செல்கிற சூரியன் ஆகி இதையெல்லாம் வழிபாடு செய்து நற்பேறு பெற்றமையினாலே அந்த திருத்தலத்துக்கு புள்ளிருக்கு வேளூர் என்று பெயர். அந்த புள்ளினார் படி புள்ளிருக்கு வேளூர் வள்ளல் பாதம், அங்கே வள்ளலாக வழங்குகின்ற பெருமானுடைய திருவடிகளை வணங்குங்கள் தொழுங்கள் என்று உபதேசம் செய்கிறார். இது புள்ளிருக்கு வேளூர்ல. அப்படி புள்ளிருக்கு வேளூர் அருமையான தாண்டகம் ஒன்று பாடி இருக்கிறார். மிக அருமையான தாண்டகம், உங்களுக்கு கூட எல்லாருக்கும் தெரிந்த தாண்டகம் தான். முதல்ல ஆண்டானே அடியேனே ஆளா கொண்டுன்னு தொடங்குகிற பாண்டா. அதுல மிக அருமையான ரெண்டு பாடல்கள். ஒன்று இருளாய உள்ளத்தின் இருளை நீக்கி, திருத்தாண்டகத்திலே 54வது பதிகம். இருளாய உள்ளத்தின் இருளை நீக்கி நம்முடைய அனுமனத்தை எல்லாம் போக்கி இடர் பாவம் கெடுத்து, இடர்களையும் பாவங்களையும் எல்லாவற்றையும் தொலைத்து ஏழையனை அறிவில் ஏழையனாக விளங்குகிற என்னை உய்ய நான் உய்வதற்கு தெருளாத சிந்தைதனை தெருட்டி, தெளிவற்ற சிந்தை தெளிவு உண்டாக செய்து தன்போல் சிவலோக நெறியறிய சிந்தை இருந்த தன்னை போலவே சிவலோக நெறியை அறிவதற்குரிய மனத்தை வழியினை காட்டிய அருளானை ஆரி மாதவத்துளானை ஆரங்கம் 4 வேதத்து அப்பால் நின்ற பொருளானை. ஆரங்கங்களும் 4 வேதங்களும் எல்லாம் தேடியும் கிடைக்காத வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகந்த முனிய என்பார் அல்லவா மணிவாசல் பெருமான். அப்படி ஆரங்கம் 4 வேதத்து அப்பால் நின்ற பொருளானை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே அற்றநாள் போக்கினேன் என்று, போற்றாதே ஆற்றநாள் போக்கினேன் என்பது மகுடம். ஒவ்வொரு பாடலே மிக அருமையான பதிகங்கள். அவற்றை எல்லாம் பின்னாடி ஒரு காலத்தில் நேரம் இருக்குமானால் நாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி இப்பொழுது சேக்கடார் காட்டுகிற வழியில் மட்டும் பார்க்கிற பொழுது அடுத்து நாம் பார்க்க வேண்டியதெல்லாம் திருச்செம்பன்பள்ளி. செம்பன்பள்ளி என்பது இப்பொழுது செம்பனார் கோயில் என்று வழங்குகிற திருத்தலம். மயிலாடுதுறையிலிருந்து இந்த கிழக்கே போனால் தரங்கம்பாடி சாலையில ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரத்துல இருப்பதுதான் செம்பனார் கோயில். அது காவிரி தென்கரை தலம். இறைவன் சொர்ணபுரீஸ்வரர், இறைவி வருவார் உடலி என்றெல்லாம் பெயருடையவர்கள். அங்கே நல்ல மிக அருமையான திருக்கோயில். அதுவும் கோச்சாங்கனான் கட்டிய மாடக்கோயில் வகையில் உண்டுதான். ஞானசம்பந்தர் பாடிய பதியம் ஒன்றும் நாவுக்கரசர் பாடிய 2 பதியங்களும் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இறைவன் அமர்ந்திருக்கிற அந்த பீடத்தை பார்த்தோம்னா கீழே 16 மேலே 16 இதழ்களை உடைய தாமரை போன்ற ஆவுடையில் அமர்ந்திருக்கிற காட்சியை நாம் காணலாம். இது அந்த திருத்தலத்தினுடைய பல சிறப்புகளிலே ஒன்று. அப்படிப்பட்ட திருச்செம்பன்பள்ளியில நம்முடைய நாவுக்கரச பெருமான் என்ன பாடினார்? 1-2 பார்க்கலாம். ஊனி முதல் பாடல் திருமுறை 4ல 29வது பதிகம், 4ஆம் திருமுறை 29வது பதிகம் திருநேரிசை. ஊனினுள் உயிரை வாட்டி, உயிரை எப்படி வாட்டலாம்னா உடம்புக்குள்ள இருக்கிற உயிரை வாட்டுறதுக்கு எந்த வழி என்றால் பட்டினி கிடக்கணும், விரதம் இருக்கணும், தவம் செய்யணும். அவ்வாறெல்லாம் இந்த தசைத்திரளாகிய உடம்புக்குள் இருக்கிற உயிரை வாட்டி
உணர்வினார்க்கு எளியராகி இப்படி தங்களுடைய ஊனை வருத்தி உயிரை வருத்தி இறைவரையே உணர்கின்ற பெரிய பெரிய அந்த நிலையில் இருக்கிறவர்களுக்கு பெருமான் எளியராக காட்சியளிப்பார். ஞானசம்பந்தர் வெறும் விரதங்களால் ஆவது என்ன என்று ஒரு பாடலை கேட்பார். அந்த இடத்துல விரதங்கள் வேறு மாதிரி, இறை வழிபாடு இல்லாம வெறும் விரதங்கள் இருந்து பயனில்லை. ஆனால் இங்கே உயிரை வாட்டுவது, ஊனை வாட்டி உயிரை வாட்டுவது. இந்த ஊனை எப்படி வாட்டலாம்? தவம் செய்வதனாலே. தவம்னா எப்படிப்பட்டதா? அந்த நந்தியம் பெருமான் திருவையாற்றிலே செய்த தவம் மாதிரி அவருடைய உடம்புல இருக்கிற தசை முழுவதையும் நீர்வாழ் உயிரினங்கள் அரித்து சென்று விட்டன. வெறும் எலும்பு மட்டும்தான் நின்றார். அப்படி ஊனை வருத்தி ஊனினுள் உயிரை வாட்டி உணர்வினாருக்கு, உணர்கின்ற தன்மையுடையவர்களுக்கு இறைவன் எளியராக விளங்குவார். வானினுள் வானவர்க்கும் அறியலாகாத வஞ்சர். ஆனால் இப்படியெல்லாம் முயற்சி தவம் எல்லாம் மேற்கொள்ளாது. சரியே தவம்னா என்ன? சரியை கிரியை யோகம் தானே. இவ்வாறெல்லாம் சரியை கிரியை யோகத்தின் வழியாக உடம்பையும் உயிரையும் வாட்டிக் கொள்ளுகின்றவர்களுக்கு பெருமான் எளியராக காட்சியளிப்பார். ஆனால் வானத்தில் இருக்கிற தேவர்கள் அறிந்து கொள்ள முடியாதவர். ஏனென்றால் அவர்கள் நம்மை போல சரியகிரிய யோகம் எல்லாம் செய்பவர்கள் அல்ல. தங்களுக்கு கிடைத்திருக்கிற பதவி சுகத்தை நீட்டிக்க வேண்டும் என்பதற்காக பெருமானை சுயநலம் கருதி காமிய வழிபாடு செய்பவர்கள் பெரும்பாலான தேவர்கள் அல்ல. ஒரு சில தேவர்கள் நிஷ்காமியமாக வழிபாடு செய்பவர்கள் இருக்கலாம், எல்லாத்திலும் இருப்பார்கள். ஆனால் தேவர்களாக இருப்பவர்கள் பெரும்பாலானவர்கள் காமிய வழிபாடு ஆற்றுவார்கள். வானினுள் வானவர்க்கும் அறியலாகாத வஞ்சர் நம்முடைய பெருமான். நானெனில் தானே என்னும் ஞானத்தர். அதாவது நான் என்ற உணர்வு அற்று, நான் வேற சாமி வேற இல்லையா, நான் சிவமாம் தன்மை அடைந்து விட்டேன் என்ற உணர்வுடைய ஞானிகளுக்குன்னு அர்த்தம். நானெனில் தானே என்னும் ஞானத்தார் பக்தர் நெஞ்சுள். அப்படிப்பட்ட ஞானியர்களுடைய நெஞ்சத்துள் தேனும் இன் அமுதும் ஆனார் திருச்செம்பொன் பள்ளியாரே. தேனாகவும் இனி அமுதமாகவும் விளங்குவார் திருச்செம்பொன் பள்ளியில் எழுந்தொழிருக்கிற சுவர்ணபுரீஸ்வரர் என்று அப்பர் சுவாமிகள் இந்த முதல் பாடலை மிக அருமையாக குறிப்பிடுகிறார்கள். பதிகம் முழுவதும் மிக அருமையான பதிகம். நான் தொட்டு காட்டுகிறேன், முழுமையாக என்னால் சொல்வதற்கு இயலவில்லை. அன்பர்கள் அதனுடைய சிறப்புகளை எல்லாம் அறிந்து படித்து இன்புற வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஊனினுள் உயிரை வாட்டுவது. உடம்புக்குள் ஒரு உத்தமன் இருந்தான் என்று நான் உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன் என்று பாடுவார். அது சரிங்க. ஆனால் அந்த உத்தமன் என்ற உத்தமன் நம்மை உணர வேண்டும் என்றால் நாம் சரியை கிரிய யோகம் முதலான தவங்கள் எல்லாம் செய்து விரதங்கள் எல்லாம் இருந்து இந்த உயிரை வாட்டினால் பெருமான் உணர்வார். ஓ, இப்படியெல்லாம் நமக்காக இவன் மனமொழிமைகளை வருத்தி கொள்கிறான் என்றெல்லாம் இறங்குவார் பெருமான். அதான் இங்கே உணர்வினார்க்கு எளியராகி வானினுள் வானவர்க்கும் அவர் அரியராகிய வஞ்சகராகிறார். நானெனில் தானே என்னும் ஞானத்தார். ஞான உடையவர்கள் யார்? ஞானிகள் யார் என்றால், நான் வேற சிவன் வேற இல்லை, நான் எண்ணில் தானே என்னும். நான் யார் என்றால் நான் சிவம்தான் என்று அந்த உணர்வுடைய ஞானிகளுக்கு, அந்த ஞானிகளாகிய பக்தர்களுடைய நெஞ்சிலே தேனை போலவும் இனி அமுதம் போலவும் இனித்து விளங்குபவர் செம்பொன் பள்ளியார் என்பது இந்த முதற் பாடம். இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கின்றன. ஒரே ஒரு பாடல் மட்டும் பார்க்கலாம். சிந்தையுள் சிவமதானார் திருச்செம்பொன் பள்ளியாரே. இந்த 7வது பாட்டு பாருங்க. குறிகாலே நேசம் செய்ய இருந்த புண்டரீகத்தாரும் எரிகாலே 3மாகி இமையவர் தொடர்கின்றாரும் தெரிகாலே 3 சந்தி தியானித்த வணங்க நின்ற திரிகாலம் கண்டையந்தை திருச்செம்பொன் பள்ளியார். திருச்செம்பொன் பள்ளியார் எப்படிப்பட்ட ஆற்றல் உடையவர் என்பதை இந்த 7வது பாடலே அப்பர் சுவாமிகள் சொல்கிறார். எதையும் வேண்டல, இறைவன் எப்படிப்பட்டவன் அவரே சொல்வார். இவன் இறைவன் இப்படியன் இந்நிறத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே என்று சொல்லுகிற அப்பர் சுவாமிகள் தான் இங்கே இறைவன் இப்படிப்பட்ட தன்மைகள் உடையவன் என்று குறிப்பிடுகிறார். எப்படி? குறிகாலே நேசம் செய்ய. புரிதல் என்றால் தொடர்ந்து விரும்புதல் என்பது பொருள்.
விரும்புகின்ற காலத்திலெல்லாம் பெருமானை நோக்கி நீங்கள் அன்பை செலுத்த நேயத்தே நின்ற நிமலம். அவ்வாறு புரிகாலே நேசம் செய்ய இருந்த நேசம் செய்ய அங்கே அந்த உள்ளத்திலே இருந்த புண்டரீகத்தாரும் உள்ளத்தாமரையில் இருப்பவர் பெருமான் தன்னை இடைவிடாமல் நேசம் செய்து கொண்டிருக்கிற அதான் நேயத்துள் நின்ற நிமலம். நேசம் செய்து அன்பு செலுத்திக் கொண்டே இருக்கிற அன்பருடைய மனத்தாமரையில் எழுந்தோள் இருக்கிறவன் ஒன்று. அப்புறம் எரிகாலே மூன்றுமாகி இமையவர் தொழ நின்றார். தேவர்களாலும் வணங்கத்தக்கவராக விளங்குகிறார். எரி காலே மூன்றுமாகிறார். எரின்னா நெருப்பு, கால்னா காற்று. 5 பூதங்கள்ல 2 சொன்னாரு, மிச்சம் 3ன்னு சொல்லி விட்டுட்டார். நீங்க கண்டுபிடிச்சுங்க. நெருப்பையும் காற்றையும் சொன்னார். நீங்க இன்னும் 3 இருக்கு பாருங்க. மண்ணு, மின்னு, நீர். எரி கால் 2 தான் சொல்லியிருக்காரு. எரின்னா நெருப்பு, கால்னா காற்று. இந்த 2 அல்லாத மிச்சம் இருக்கிற 3 பூதங்களையும் சேர்த்து 3ன்னு சொல்லிட்டார். எரிகாலே மூன்றுமாகி இமையவர் தொட நின்றாரும் 5 பூதங்களாக விளங்கி தேவர்களால வணங்கத்தக்கவராகவும் விளங்குகிறார். எரிகாலே 3 சந்தி தியானித்து வணங்க நின்று பெருமானுடைய திருவடிகளை, கால் என்பது இங்கே திருவடி, தெரிகாலே என்றால் ஆராய்ந்து ஆராய்ந்து பெருமானுடைய திருவடியை சென்று வழிபட வேண்டும் என்று திருவடியை தாண்டகம் பாடினார் அல்லோ நம்முடைய நாவுக்கரசர். அப்படி 3 சந்தி, காலை நண்பகல் மாலை என்ற 3 சந்திகளிலேயும் தியானித்து வணங்க நின்ற, மனத்தில் கருதி கருதி அடியார்கள் வணங்குவார் என்ற திரிகாலம் கண்ட எந்தை பெருமான் இறப்பு நிகழ்வு எதிர்வு நமக்கு 3ம் தெரியாது. இறப்பில் எப்படி இருந்தோம் தெரியாது, நிகழ்வில் எப்படி இருக்கிறோம் புரியல, எதிர்வில் எப்படி ஆவோம் புரியல. எதிலையும் உண்மைத்தன்மை உணராமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பெருமான் திரிகாலம் கண்ட எந்தை, அவர் இறப்பு நிகழ்வு எதிர்வு என்று முக்காலம் காலம் கடந்தவன் பெருமான் என்றாலும் இந்த கால எல்லைக்குள் வராதவன் தான் பெருமான். எனவே முக்காலம் உணர்ந்தவன். திரிகாலம் கண்ட எந்தை திருச்செம்பன் பள்ளியாரே என்று பெருமானுடைய சிறப்பை இந்த 7வது பாடலில் சொன்னார். அடுத்து இன்னொரு பதியம் திருக்குறுந்தொகையில, திருக்குறுந்தொகையில் 36வது பதிகமாக, 5வது திருமுறையில் 36வது பதிகமாக திருச்செம்பன் பள்ளி பதிகம் ஒன்று இருக்கிறது. அதுல ஒரே ஒரு பாடல் மட்டும் பார்ப்போம். அறுவராததோர் வெண்டலை ஏந்தி, அறுவராததோர் வெண்டலை ஏந்தி, அருவறுப்பு விஜய் பாத்திரமாக முடைநாற்றம் வீசுகின்ற பிரமகாலத்தை ஏந்திருக்கும் பொழுது எப்படிப்பட்ட அருவறுப்பு உணர்வு நமக்கு வரும். ஆனால் அந்த அருவறுப்பு உணர்வே பெருமானுக்கு வரல. அதான் அறுவராததோர் வெண்டலை ஏந்தி இருவராய் அமையப்பராக இடுவார் கடைந்தே எழுவார். யாரெல்லாம் தமக்கு பிச்சை இடுவார்களோ, பலியிடுவார்களோ அவருடைய இல்லம் நோக்கி 2 பேரும் செல்கிறார்கள். தெருவெல்லாம் உழல்வார். அவ்வாறு தமக்கு இடுவாரை நோக்கி அவர்கள் வாழ்ந்த தெருவெல்லாம் நோக்கி செல்வார்கள். நீங்க இந்த தாரகாவனத்து ரிஷிபத்தினிகளை கூட நினைவில் கொள்ளலாம். அப்படி உழல்வார். அவர் செம்பொன் பள்ளியார். அவர் ஒருவர் தான் பல பேர் உடற் காண்மினே, அவர் ஒருவர் தான். 2 பேர்னு சொன்னாலும் கூட ஒன்றவன் தானே என்ற திருமூலர் கருத்து சொல்கிறார். ஒருவர் தான் பல பேர் உடல், அவருக்கு பல பேர் இருக்கு. காண்மினே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்பது இந்த 4வது பாடல். இந்த பாடலோடு இந்த திருச்செம்பன் பள்ளி நிறைவு செய்திருக்கிறோம். அடுத்து திரு மயிலாடுதுறைக்கு வருவதாக பாடுகிறார் நம்முடைய தெய்வ சேக்கரார். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பாடல்ல 190வது பாடல். 190வது பாடல் என்ன சொல்றாரு? மேவு புனல் பொன்னி இரு கரையும் சார்ந்து விடைவேத்தா திருச்செம்பன் பள்ளி பாடி, திருச்செம்பன் பள்ளி பாடியை பார்த்துட்டோம். அப்புறம் காவுயரும் மயிலாடுதுறை நீர் பொன்னி கரை துருத்தி வேள்விகுடி எதிர்கொள் பாடி பாவூர் செந்தமிழ் மாலை மாடி அப்படின்னு சொல்றாரு. இப்போ மயிலாடுதுறையில பதிகம் பாடி இருக்கிறார். அடுத்து திருத்துருத்தியில பாடி இருக்கிறார். திருவேள்விக்குடி, திரு எதிர்கொள்பாடி, திருவேள்விக்குடியிலேயும் திரு எதிர்கொள்பாடியிலேயும் அவர் பாடியிருக்கிற பதியங்கள் நமக்கு கிடைக்கல. ஆனால் பாடியிருப்பதாக தெய்வச்சேக்கரார் பாடுகிறார்.
இப்போ நம்ம திருச்செம்பொன் வெள்ளி பார்த்துக்கிறோம். அடுத்தது மயிலாடுதுறை பார்க்க வேண்டும். மயிலாடுதுறை 5ஆம் திருமுறையில 39வது பதிகம். 5ஆம் திருமுறையில் 39வது பதிகம் மிக அருமையான பதிகம். எனக்கு கூட இந்த பதியத்தை படிக்கும் போது ஏன் மற்ற ஊர்லாம் திருத்தாண்டகம்லாம் பாடினவர், நம்ம ஊர்ல இந்த குறுந்தொகையோட எழுதிட்டாரு. அதே போல பாருங்க நம்முடைய நாவுக்கரசரும் சின்ன சின்ன பாடல்கள், அந்த சாதாரி பண்ண விட்டுருங்க. இன்னொரு பதியம் பாட்டுக்கு அல்ல கரை விண்டி மாமரம் கொண்டு இரவும் பகலும் தொழுவார்கள் சிரமந்திய செஞ்சடையான்பாள் வளமா மயிலாடுதுறை. சின்ன சின்ன பாட்டு. இதே போலவே ஒருவேளை பெரிய பாட்டா பாடினா மயிலாடுதுறை பொண்ணெல்லாம் மனத்துல கொள்ள மாட்டாங்கன்னு சின்ன சின்ன பாட்டா பாடி வச்சு போயிட்டாங்களோ என்று நினைக்கிற வகையில் இந்த திருக்குறுந்தொகையில பாருங்க. ஆனா ஆழமான புலமைந்தி உடைய பாடல்கள். கொள்ளும் காதன்மை பெய்துறும் கோல்வடை உள்ளம் உள்கி உரைக்கும் திருப்பெயர் வள்ளல்மா மயிலாடுதுறை உரை வெள்ளம் தாங்கும் சடையறை வேண்டிய அகத்துறை பாட்டு. இது காதல் நோய், காதன்மை என்பது காதல் நோய். காதல் நோய் கொள்ளுகின்ற ஒரு தலைவி பெய்துறும் கோல்வடை, தன்னுடைய கையில தொடர்ச்சியா வளைய இணைந்திருக்கிறானே, அதுக்கெல்லாம் கலந்து போகும். அவ உள்ளம் உள்கி அவருடைய உள்ளத்தில் எப்பொழுதும் தியானம் செய்து உரைக்கும் திருப்பெயர், சொல்லிக்கொண்டே இருக்கிற திருப்பெயர் என்ன என்றால், அந்த காதல் மயக்கம் அதிகமாகினாலே திரும்ப திரும்ப ஒரே பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறாள் ஒரு தலைவி. அந்த திருப்பெயர் என்ன என்றால் வள்ளல் மயிலாடுதுறை உரை வெள்ளம் தாங்கும் சடையன். வள்ளலை சொல்லிக் கொண்டிருக்கிறாள். அவன் வெள்ளம் தாங்கும் சடையன். வெள்ளம்னா கங்கை, கங்கை ஆற்றை சடாமுடியிலே தாங்கி இருக்கிற சடையனாக விளங்குகிற வள்ளலை சொல்லிக் கொண்டிருக்கிறாள். மயிலாடுதுறையில் உரைகின்ற வள்ளலை சொல்லிக் கொண்டிருக்கிறாள். மாயூரநாத பெருமானுக்கு, மயிலாடுதுறை அரணுக்கு, மாயூரநாத பெருமானுக்கு வள்ளல் என்னும் ஒரு திருநாமம், ஒரு திருப்பெயர் உண்டு. காரணம் என்ன என்றால், 4 திசைகளிலும் 4 வள்ளல்கள் இருக்க ஒரு நடுநாயகமான வள்ளலாக விளங்குகிறார். மேற்கே வழிகாட்டும் வள்ளல் ஊர்ல, கிழக்கே துறை காட்டும் வள்ளல் விளநகர்ல, தெற்கே கைகாட்டும் வள்ளல் பெருஞ்சேரியில, வடக்கே வாக்கு காட்டும் வள்ளல் வதான்யேஸ்வரர் நம்ம ஸ்ரீ மேதா தட்சிணாமூர்த்தி திருவாலயத்தில் இருக்கிற வதான்யேஸ்வரர் திருக்கோயில். அப்போ அந்த 4 திசைகளிலும் 4 வள்ளல்கள் விளங்க நடுநாயகமான வள்ளலாக விளங்குகிறார் மாயூரநாத பெருமான், மயிலாடுதுறை அரண். அதனாலதான் இந்த பாடலை சொல்கிறார், காதன்மை கொள்ளும் கோல்வளை, திரட்சியான வளையல்கள் அணிந்த பெருமானிடத்து காதல் கொண்ட ஒருத்தி எப்பொழுதும் தன்னுடைய உள்ளத்தில் தியானம் செய்து கொண்டு உரைக்கும் திருப்பெயர் எது எனில் வெள்ளம் தாங்கும் சடையனாக மயிலாடுதுறை என்னும் திருத்தலத்தில் உறைந்து வெள்ளம் தாங்கும் சடையனாக விளங்குகிற வள்ளலை வேண்டியே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என்று இந்த பாடல் சொல்லுகிறது. அடுத்த பாடலும் பாருங்க, அகத்துறை பாட்டுதான். சித்தம் தேரும் செறிவளை சிக்கனும் பச்சை தீரும் என் பைங்கொடி பால்மதி வைத்த மயிலாடுதுறை அரண் கொத்தினில் பொலி கொன்றை கொடுக்கிறேன். ஒரு செயலித்தாய் சொல்வது போல தன்னுடைய மகளின் நிலை, உருவத்தினுடைய தோற்றத்தினுடைய மாற்றத்தை பார்த்த ஒரு தாய், இந்த மாற்றம் போக வேண்டும் என்றால் அதற்கு என்ன மருந்து என்று அறிந்து சொல்கிறாள். 2வது அடியில ஏற்ற பாருங்க, பால்மதி வைத்த, பால்மதி வைத்த, பால் போன்று நில ஒளியை வீசுகிற திங்களை தன்னுடைய சடாமுடியில் வைத்த மயிலாடுதுறை அரண், பெருமைக்குரிய மயிலாடுதுறை என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கிற அரணாகிய மாயூரநாத பெருமான் கொத்தினில் பொலி கொன்றை, கொத்தாக சிறந்து விளங்குகின்ற தான் சடையிலே அணிந்திருக்கிற கொன்றையை கொடுப்பானால், இப்பொழுது மனம் வருந்தி பெருமானையே நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கிற வித்து பிடித்தவள் போல் இருக்கிற என் மகளுடைய சித்தம் தேரும், மனம் தெளிவடையும், செறிவளை சிக்கனும், அவனை நினைந்து நினைந்து உடம்பு மெலிந்து போய் கையில் அணிந்திருந்த வளையெல்லாம் கடந்து போயினவே, அந்த வளையலெல்லாம் மீண்டும் சிக்கென்று கையிலே பிடித்துக் கொள்ளும். கொத்தினில் போலி கொன்றை கொடுக்கில், கொத்தாக விளங்குகிற பெருமான் தன்னுடைய சடாமுடியில் சூடியிருக்கிற கொன்றை பூவை இந்த பெண்ணுக்கு கொடுப்பானால் அவள் சித்தம் தேரும்,
அவள் அணிந்திருக்கிற வளை இருக பற்றி கொள்ளும். பச்சை தீரும் அவள் மேல் படகின்ற காதல் நோயாலே உண்டாகிற மாமை என்று சொல்லப்படுகிற பசலை நோய் தீரும். எனவே இந்த பசலை நோய் தீரும். இது நீங்க ஒரு தலைவிக்கு காதல் கொண்ட தலைவி நினைக்காதீங்க. ஒரு ஆன்மா பெருமானை அடைவதற்கு அடைய முடியாமல் படுகிற துயரங்கள், அதனாலே அந்த துயரத்தின் விளைவாக உடலில் ஏற்படுகிற மாற்றங்கள், உள்ளத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள், இவையெல்லாம் மாற வேண்டும் என்றால் பெருமானுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்பது இந்த பாடலில் அமைந்திருக்கிற உள்துறை பொருள். திருக்கோவையாரிலே சொல்லப்படுவது போல சிற்றின்ப பொருள் ஒன்றாகவும் பேரின்ப பொருள் ஒன்றாகவும் இருக்கும். இப்போ இந்த பாடல்ல வெளிப்படையா சிற்றின்ப பொருள் தானே தெரியுது. ஆயுரநாத பெருமான் தலையிலே சூடி இருக்கிற கொத்தாக பொழிந்திருக்கிற கொன்றை மாலையை கொடுப்பானால் அவனை நினைத்து பித்து பிடித்தவள் போல் ஐந்து கொண்டிருக்கிற என்னுடைய மகளினுடைய சித்தம் தெளிவடையும். அவனை நினைந்ததனால் உடல் மெலிந்து போன என்னுடைய மகளின் உடம்பு தெளிவடைந்து அவள் அணிந்திருக்கிற கலந்து போன வளையல்கள் மீண்டும் இருக பற்றி கொள்ளும். அவள் மேனிலே காதல் கொண்டதனால் ஏற்பட்ட அந்த பசலை நோய் நீங்கும் என்று சிற்றின்ப பொருளை கொண்டு பாடியிருப்பது போல் அமைந்தாலும் இங்கே அந்த தலைவியை ஆன்மாவாக கொள்ளுங்கள். அந்த ஆன்மா பெருமானுடைய அருள் கிட்டாமையினாலே பல உடல் துன்பங்களையும் மன துன்பங்களையும் பெறும். அந்த மன துன்பங்கள் நீங்கி உடல் துன்பங்கள் நீங்கி அவன் சிறப்படைய வேண்டும் என்றால் பெருமானுடைய அருள் ஒன்றை கிடைக்க வேண்டும் என்றால் என்ன, பெருமானுடைய அருள் கிட்ட வேண்டும் என்பது பொருள். இது பேரின்ப பொருள். இப்போ நம்ம தலைவி என்ன ஆன்மாவாக அதை வைத்து ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ள வேண்டும். சரிங்க, அடுத்த பாடல் பாருங்க. அண்டர்வாழும் மிக அருமையான பாடல். அண்டர்வாழும் அமரருக்கையும் கண்டு வீற்றிருக்கும் கருத்து ஒன்று இளோ வண்டு சேர் மயிலாடுதுறையரன் தொண்டர் பாதங்கள் சூடித்துறையிலே. அதாவது அடியார் கூட்டத்தோடு சேர்ந்து இருக்க பெறுவோமானால் அந்த அடியாருடைய பாதங்களை நம்முடைய சிரம் மீது சூடிக்கொள்ளுகின்ற ஒரு பேர் கிடைக்குமானால் அதைவிட அண்டர் வாழ்வும் தேவலோக வாழ்க்கையும் அமர இருக்கையும் தேவலோக தலைவனாக விளங்குகிற இந்திரனுடைய இருக்கையாகிய அந்த இந்திர பதவியும் எங்களுக்கு வேண்டாம். கண்டு வீட்டிற்கும் அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டுகின்ற கருத்து எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு தேவலோக வாழ்க்கையும் வேண்டாம், இந்திர பதவியும் வேண்டாம். ஒன்று மட்டும்தான் வேண்டும். எந்த நிலையில் என்றால் வண்டு சேர் மயிலாடுதுறையர் மலர்கள் நிறைந்திருக்கிற சோலைகள் சூழ்ந்திருக்கிற காவு ஏறும் என்று சொல்வார் சேக்கிழார். அப்படி வண்டினங்கள் வைத்துக் கொண்டிருக்கிற அளவுக்கு சோலைகள் நிறைந்திருக்கிற அந்த மயிலாடுதுறையில் எழுந்துள்ளிருக்கிற அரனுடைய தொண்டர்களுடைய பாதங்கள், சிவனடியார்களுடைய பாதங்களை என்னுடைய தலைமையில் சூடி அதை நெருக்கமாக சூடி இடைவிடாமல் அந்த திருவடிகளை நம்முடைய தலைமையிலே சூடி கொண்டிருப்போமானால், அந்த நினைவோடு இருப்போமானால் நமக்கு அண்டர் வாழ்வும் வேண்டாம், அமர இருக்கையும் வேண்டாம். அது ரெண்டையும் நாங்கள் பெரிய பொருளாகவும் செல்வமாகவும் மதிப்பதில்லை என்று இந்த பாடலில் நாவுக்கரசர் அடியார்களுடைய சிறப்பை சொல்வார். அடியார்களுடைய திருவடிகள் ஆண்டவனுடைய திருவடியை விட மிகவும் சிறப்பானது என்பதை உணர்த்துகின்ற ஒரு அற்புதமான பாடல் இது. அடியார்களுடைய திருவடியை சூடிக்கொள்ளுகின்ற வாய்ப்பு நமக்கு கிடைக்குமானால் நமக்கு தேவலோக வாழ்க்கையும் வேண்டாம், இந்திர பதவியும் வேண்டாம் என்று மிக வெளிப்படையாக சொல்லுகிற ஒரு அற்புதமான பாடல். அடுத்த பாடல் வெஞ்சின கடுங்காலன் விரைகளான். சின்ன சின்ன பாடல், நல்ல ஆழமான பாடல், ஒரு கருத்தான மிக்க பாடல். வெஞ்சின கடுங்காலன் விரைகளான். இங்கே நம்முடைய அமைப்பில் இருந்த பல பேருக்கு இந்த பதிகம் எல்லாம் மனப்பாடம். நம்முடைய அமைப்பாளரை பாட சொன்னா உடனே இந்த பதிகத்தையும் கரவிந்திர மாவளர் கொள்ளுங்கிற பதிகத்தையும் உடனே பாடுதான். அப்படி வெஞ்சின கடுங்காலன் விரைகளான் அஞ்சிறப்பும் பிறப்பும் மறுக்கலாம் அஞ்சன்மா மயிலாடுதுறை உரை அஜோலாடுமை பங்கன் அருளிலே. இந்த ரெண்டாவது கடைசி ரெண்டு அடியை கொண்டாடும் முன்னாடி மஞ்சன் நல்ல வலிமை உடையவன், மைந்தன் என்றால் வலிமை உடையவன் என்பது. சிவனை விட வலிமை உடையவன் எவன் இருக்கான்? அதனாலே அந்த வலிமை உடையவனும் பெருமைக்குரிய மயிலாடுதுறையில் உரைகின்ற அஞ்சோலாள் உமைபங்கன், அஞ்சோல் நாயகி, அஞ்சோலாள், அவளை தன்னுடைய பாகமாக கொண்டிருக்கிற பெருமானுடைய அருள் கிட்டுமானால் வெஞ்சின கடுங்காலங்கிறான். மிக கோபமுடைய காலம் கூட கிட்டே வரமாட்டான். நம்மை அஞ்சத்தக்க இறப்பும்
பிறகு அதனாலே தோன்றுகிற பிறப்பும் நம்மை விட்டு தொலைஞ்சு போகும். எப்போ மைந்தன் வலிமை உடையவன் பெருமைக்குரிய மயிலாடுதுறையில் அம்பையை தன் பாகத்தில் கொண்டிருக்கிற பெருமான் அவனுடைய அருள் கிடைக்குமானால் எவ்வளவு கோபமுடைய கூற்றுவனாக இருந்தாலும் விட்டே வரமாட்டான். நாம் அஞ்சத்தக்க இறப்பும் பிறப்பும் ரெண்டு சேர்ந்து தொலைந்து போகும். குறைவிலா நிறைவாக பெருமானை போல் வாழலாம் என்று இந்த 5வது பாடல் சொல்லுகிறது. 6வது பாடல்ல ஒரு நல்ல கருத்தை சொல்கிறார். நிலைமை சொல்லு நெஞ்சே, நிலைமை சொல்லு நெஞ்சே, தவம் ஏன் செய்தாய், கலைகள் ஆயவல்லாம் கைலாய நல்மலையன் மா மயிலாடு உரை அரண் நம் தலையின் மேலும் மனத்தோடும் தங்கவே. இதை எப்படி கொஞ்சம் அன்வயப்படுத்தினா நல்லா இருக்கும். நெஞ்சே முதலடியில் இருக்கிற 3வது சீர் நெஞ்சே, நெஞ்சை பார்த்து சொல்லுகிறார் நாவுக்கரச பெருமான். நெஞ்சே நமக்கு உபதேசம் தான் அது. நெஞ்சே கலைகள் ஆயவல்லாம், எல்லா கலைகளையும் 64 கலைகளையும் ஆய்வு செய்து அவற்றில் வல்லவனாக விளங்குகிற பெருமான். கலைகள் ஆயவல்லாம், கலைகளாகவே விளங்குபவன், 64 கலைகளையும் உணர்ந்தவன், கலைகள் ஆயவல்லாம் கைலாய நல்மலையன், கைலாயம் என்னும் மலையின் கீழ் எப்பொழுதும் வீற்றிருந்து உயிர்களுக்கு அருள்வாளிக்கின்ற பெருமான். அவன் மா மயிலாடுதுறை துறையன், பெருமைக்குரிய மயிலாடுதுறை என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளியிருப்பவன். அவன் நம்முடைய தலையின் மேலும் மனத்தோடும் தங்கி இருக்கிறான். நம்முடைய உச்சியிலும் இருக்கிறான், மனத்திலும் இருக்கிறான். அப்படி அவன் இருப்பதற்கு நெஞ்சமே நீ என்ன தவம் செய்தாய்? பெருமான் நம்முடைய தலையின் மீதும் தலையை தூக்கி வச்சுட்டு ஆடுறன்னு சொல்றமே, பெருமான் நம்முடைய தலையின் மீதும் மனத்தோடும் தங்க வேண்டும் என்றால் நாம் என்ன தவம் செய்திருக்க வேண்டும்? அந்த நிலைமையை நெஞ்சமே நீ சொல்வாயாக என்று நெஞ்சை பார்த்து வினவுவது போல ஒரு பாடல். இது நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய திருவலஞ்சுழி பதிகத்தை நினைவுறுத்துகிறது அல்லவா? என்ன புண்ணியம் செய்தன நெஞ்சமே, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, இருங்கடல் மையத்து முன்னம் நீபுரி நம்பினை பயனடை குருமணி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ் மண்ணு காவிரி சூழ் திருவலஞ்சுழி வாணனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும். அதனாலே இந்த வாய்ப்பெல்லாம் கிடைச்சதுனாலே நீ என்ன புண்ணியம் செய்தா என்று வினவுவார். அதுக்கு நான் முன்னம் நீ புரி நல்வினை பயன் நிலை, அப்படி பயனாலேதான் இந்த வாய்ப்பெல்லாம் கிடைச்சது. என்ன புண்ணியம் நீ செய்தனையோ என்று ஞானசம்பந்த பெருமான் வினவுவது போல நீங்க இவர் கேட்கிறார். பெருமானுடைய மயிலாடுதுறையன் நம் தலைமீதும் மனத்தோடும் தங்க, நம்முடைய தலைமீதும் நம்முடைய மனத்தின் மீதும் உச்சி மேல் விளங்குகிறான் பெருமான். அப்படி என்ன சொல்லப்பான நீ ஆழமான பார்த்தோம்னா சகசிரதளத்துல இருக்கிற, அதே இந்த துவார் சார்ந்த பெருவழியில் இருக்கிற, அப்படியெல்லாம் கூட சொல்லலாம். என்றாலும் கூட மிக நம்ம தலைமையில வச்சு தாங்குறோம். பெருமானுடைய திருவடி நம்முடைய தலைமீதும் மனத்துள்ளும் தங்க வேண்டும் என்றால் நாம் என்ன தவம் செய்திருக்க வேண்டும் என்ற வினாவின் வாயிலாக நிலைமையை நீ சொல்வாயாக, நீ என்ன தவம் செய்தாய் என்று வினவுகிறான். அப்போ பெருமானுடைய திருவடி நம்முடைய தலைமீதும் மனத்தின் மீதும் இருக்க வேண்டும் என்றால் நாம் தவம் செய்ய வேண்டும். தவம் என்றால் வேற ஒண்ணும் இல்லை, இந்த பேச்சடைக்கு மூச்சடைக்கு உணவின்றி எப்படியெல்லாம் இருக்கிறது இல்லை, சரியை கிரியை யோகம் செய்வதுதான் தவம். அவற்றை செய்தால் பெருமானுடைய திருவடி நம்முடைய தலை மீதும் நம்முடைய மனத்தின் மீதும் மனத்துள்ளும் நிச்சயமாக தங்கும் என்று உணர வைக்கிறார் நம்முடைய நாவுக்கரச பெருமான். சரிங்க, அடுத்து பாருங்க. நீட்டினான் நிமிர் புன்சடையான் விடையேற்றினான் நமையால் உடையான் புலன் மாற்றினான் மயிலாடுதுறை என்று போற்றுவார்க்கும் உண்டோ பூவி வாழ்க்கையே. மயிலாடுதுறையான் மயிலாடுதுறையான் என்று
யாரெல்லாம் போற்றி கொண்டே இருக்கிறார்களோ பெருமானுடைய புகழை சொல்லி இருநீர் அணிந்த பெருமான் நீட்டினான் நிமிர் புன்சடையான், புன்சடையானது நிமிர்ந்து விளங்குகிற புன்சடையை உடையவன் விடையேற்றினான், விடையென்னும் ஒன்றை தன்னுடைய ஊர்தியாகவும் குடியாகவும் கொண்டவன் நமையாளுடையான், நம்மை ஆளுகின்ற தன்மையுடையவன், நம்முடைய புலன்கள் தீய வழியில் செல்லாமல் நல்வழியில் செல்லுமாறு சென்ற இடத்தால் செலவிடாதீதோரி நன்னின்பால் இப்பதறி என்பது போல புலன்களை நல்வழிப்படுத்தியவன். அப்படிப்பட்ட தன்மைகளை கொண்ட மயிலாடுதுறையான் மயிலாடுதுறையான் என்று யாரெல்லாம் போற்றுகிறார்களோ அவர்களுக்கு உண்டோ புவி வாழ்க்கை, மீண்டும் பிறக்க மாட்டார்கள். புவி வாழ்க்கை உண்டோ என்றால் புவி வாழ்க்கை என்பது புவியில் வாழ வேண்டும் என்றால் பிறக்க வேண்டும். அப்போ பிறப்பு இல்லாமல் ஒரு நிலை உண்டாகும். பெருமானுடைய திருவடியில் திருவருளில் கலந்து சிவலோகத்தில் சுகம் வரலாம் என்பது வீடு வேறு எய்தலாம் என்பதுதான் இந்த பாடலுடைய நோக்கம். நீட்டினான் நிமிர் புன்சடையான் விடையேற்றினான் நம்மை ஆளுடையான் புலன் மாற்றினான் மயிலாடுதுறை என்று புலன் மாற்றினான் மயிலாடுதுறை. இவற்றையெல்லாம் செய்தவன் எழுந்தருளி இருக்கிற மயிலாடுதுறை என்ற இந்த திருத்தலத்தை நாம் பெற்றுவோமானால் நமக்கு நிச்சயமாக புவி வாழ்க்கை கிடையாது, மீண்டும் பிறப்பில்லை என்ற ஒரு அரிய கருத்தை இந்த 7வது பாடல்ல சொன்னார். அடுத்து கோலும் புல்லும் ஒருகையில் கூச்சம் தோலும் பூண்டு துயரம் முற்று என்பயன். இதனால என்னைய பிரயோஜனம்? அடையாளம் வெறும் வேஷம் பயன் தராதுங்கிறார். யோக தண்டம் கையில் வைத்துக் கொள்வது, கற்பக்கட்டை வைத்துக் கொள்வது, அந்த பவித்திரம் என்று சொல்லப்படுகிற ஒன்றை தற்பையால் ஆக்கி அணிந்து கொள்வது, மாந்தோலை பூணில் அணிவது அல்லது இருக்கையாக கொள்வது, இவற்றையெல்லாம் கொண்டு நாம் எவ்வளவு துன்பம் அடைந்தாலும் என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. நீலமாமையில் நாடு துறையனே என்று பெருமானுடைய புகழை பாடுபவர்களுக்கு நூலும் வேண்டுமோ? நூல் உணர்ந்தவர்களுக்கு, ஞானத்தால் உணர்ந்தவர்களுக்கு நூலும் வேண்டுமோ? அவர்கள் அடையாளமாக முப்பொறி நூலும் அணிய வேண்டாம், ஞானம் தருகின்ற பர அபரஞான நூல்களையும் படிக்க வேண்டாம், அறிவு சார்ந்த நூல்களையும் கற்க வேண்டாம் என்று இதை பாட சொல்லுது. அப்போ புறத்தோற்றங்களால் என்ன பயனும் இல்லை. கோலும் புல்லும், கோல் என்பது கோல் பகவன் என்று சொல்லார். கோல் கைக்கோல் எல்லாம் யோக தண்டம், அப்புறம் தர்ப்பை புல், எல்லா துறவிகளுக்குரிய அடையாளங்கள், சன்னியாசிகளுக்கு ஞானிகளுக்கு கூட அடையாளங்கள். ஒரு கையில் கூர்ச்சம், கூர்ச்சம் என்றாலும் தர்ப்பை புல் தான் அர்த்தம். அதை மோதிரம் போல அணிந்து கொள்வது, மகித்திரம் போல அணிந்து கொள்வது ஒரு நிலை. அடுத்து மாந்தோலை பூணூல் அணிகிற நிலை, தோலும் உண்டு துயரமுற்றன் பயன். இவ்வளவும் நான் கொண்டிருக்க பெருமானுடைய திருவுருள் கிட்டவில்லையே என்று துயரம் வருவதனால என்னையா பயன்? நீலமாமையில் மயிலாடுதுறையனே மயிலாடுதுறையனே என்று பெருமானுடைய புகழை பாடுபவர்களுக்கு நூலும் வேண்டாம். நூலும் வேண்டுமோ? வேண்டுமோ என்றால் வேண்டாம் என்பது பொருள். நூலும் என்பது அங்கே முப்பொருளும் நூலையும் உணரலாம், அல்லது அறிவு சார்ந்த நூலை அறிய வேண்டுமோ? வேண்டாம். பெருமானுடைய அருள் கிட்டுமானால் நமக்கு திருமுறைகளும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, நேர பெருமானுடைய அருளே நமக்கு கிட்டுகிறதே. அப்போ நூலும் வேண்டுமோ? வேண்டாம். நூலும் வேண்டுமோ? நூல் உணர்ந்தவர்களுக்கு என்றால் ஞானத்தால் உணர்ந்த ஞானிகள், ஞானத்தால் உணர்வார் சில ஞானிகள் என்று பாடுவார் அப்ப சொல்லி. அப்படிப்பட்ட உணர்ந்த ஞானிகளுக்கு நூலும் வேண்டாம் என்று இந்த 8வது பாடல் சொல்லுகிறது. அப்புறம் பெருமானுடைய தோற்றத்தை சொல்லுகிறார். பணங்குள் ஆனரவு அல்குல் பகீரதி, மனம் கூட சடை வைத்தவன். பகீரதினா கங்கை, கங்கை ஆற்றை, கங்கையின் பெண்ணை சுடாமொழியை வைத்திருக்கிறான். அப்படி வைத்த மறையவனாகிய நம்முடைய பெருமான் வணங்கும் மாமயிலாடுதுறை அரண், எல்லாராலும் போற்றி வணங்கப்படுகிற மயிலாடுதுறை இருக்கிற பெருமான் அணங்கோர் பால் கொண்ட உமையம்மையை ஒரு பக்கத்திலே இடப்பாகத்திலே கொண்ட கோலம் மிக அழகியது, மாதிருக்கும் பாரியன் என்றுதான் பாடுவார். அடுத்த பாடல், நீளிலா அறவச்சடை நேசனை பேணிலாதவர் பேதுறவு ஊட்டினோம். யாரெல்லாம் அறவத்தை சடாமொழியிலே அணிந்திருக்கிற பெருமானை போற்றாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய அறியாமைகளை எல்லாம் நாங்கள் விலக்கி தெளிவு பெற செய்தோம். பேதுறவு, பேதமைன்னா அறியாமை,
பேதுறவுன்னா அறியாமையை கொண்டிருக்கிற தன்மை. அந்த அறியாமையை கொண்டிருக்கிற தன்மையெல்லாம் நாங்கள் ஓட்டினோம். யாரு? நீள் நிலா அறவச்சடை நிலவை நிலவொளியை வீசுகிற சந்திரனையும் பாம்பினையும் சடாமுடியிலே சூடி இருக்கிற நேசன் எல்லா உயிரிழத்தும் அன்போடு விளங்குகின்ற பெருமானை பேணிராதவரை அதெல்லாம் போற்றவில்லையோ அவர்களுடைய அறியாமையினை நாங்கள் விரட்டினோம். வானிலாமையாடுதுறை தனை காணில்லாக்கும் கடுந்துயரில்லையே வாழ் நிலா ஒளி வீசுகிற நிலாவை சடையில் சூடியிருக்கிற மயிலாடுதுறை பெருமானை காணுகின்ற யாருக்கும் கடுந்துயர் வாழ்க்கையில் எந்த துன்பமும் இல்லை என்று இந்த 10வது பாடல் சொல்லுகிறது. 11வது பாடல் வழக்கம் போல பருத்ததோளும் முடியும் புடிபட பருத்ததோளும் 20 தோள்கள் தெரியும். இந்த தோளும் முடியும் அவனுடைய மணிமுடியும் பொடிபட இருத்தினான், தன்னுடைய விரலாலே அழுத்தினான் பெருமான். அதற்கு பிறகு அவன் இன்னிசை கேட்டலும் யாழரம் எடுத்து தன்னுடைய உடம்பில் ஓடுகிற நரம்பினாலேயே இசைக்கருவி ஒலி எழுப்பி சாமவேத கீதம் பாட இன்னிசை கேட்டலும் வரம் தந்தான், வளர்த்தினான். நாளும் வாழும் தேரும் பேரும் ஆகிய எல்லாவற்றையும் கொடுத்தான். அப்படிப்பட்ட மயிலாடுதுறை தொழும் கரத்தினார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த மயிலாடுதுறை எழுந்தருடைய இருக்கிற பெருமானை யாரெல்லாம் தொழுகின்றார்களோ கரம் குவிகிறார்களோ கரம் குவிவார் உண்மைகளும் போனல்லவா அப்பொழுது வினைக்கட்டு அரும். நம்மை கட்டி வைத்திருக்கிற வினைகளெல்லாம் அருந்து போகும், அறிந்து கொள்ளுங்கள் என்று இந்த 11வது பாடல் வழியாக மாயூரநாத பெருமானுடைய சிறப்புகளை எல்லாம் அகத்துறை வழியாகவும் மற்றும் வெளிப்படையாகவும் பல செய்திகளை மிக அருமையாக சொன்ன நாவுக்கரசருடைய பதிகத்தோடு நிறைவு செய்து கொண்டு திருத்துருத்தி பதிகத்தை அடுத்த வகுப்பில் நாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி இதுவரை கேட்டிருந்த சைவ தமிழ் சார்ந்தவர்களுக்கும் வாய்ப்பளித்த பெருமக்களுக்கும் அவருடைய பணிவார்ந்த நன்றியை வணக்கத்தை வாழ்த்தினை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.